भरताय परं नमोस्तु तस्मै प्रथमोदाहरणः य भक्तिभाजां यदुपज्ञमशेषतः पृथिव्यां प्रथितः राघवपादुकाप्रभावः. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் செய்தருளின எத்தனையோ அவதாரங்களுக்குள்ளே பூர்ணாவதாரங்கள் என்று இரண்டு கொண்டாடப்படுகின்றன. ஒன்று ஸ்ரீ ராமாவதாரம், மற்றொன்று ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். அவர் ராமனாக பிறந்தபோது தன்னையே நால்வராக பிரித்து கொண்டு 4 உயர்ந்த தர்மங்களை உலகுக்கு காட்டி கொடுத்தார். அப்படி பகவான் அவதரித்த போது அவரை பற்றி நமக்கு எடுத்து உரைப்பதற்காக வேதமே ராமாயணமாக அவதரித்தது வால்மீகி என்கிற ரிஷியின் மூலமாக. அந்த ராமாயணத்திலே நேற்றைய தினம் குஹசக்கியம் என்கிற பகுதி வரையில் நாம் பார்த்துள்ளோம். அடுத்ததாக இன்று பார்க்க வேண்டியது பாதுகா பட்டாபிஷேகம். பகவானுடைய பாதுகையின் ஏற்றம் என்ன என்று பார்க்க வேண்டும். அந்த பாதுகையின் ஏற்றத்தை உலகுக்கு அறிவித்தவரே பரதாழ்வான் தான். சிலருக்குத்தான் ஆழ்வான் என்ற பெயரை சேர்த்து சொல்வதுண்டு. கூரத்து ஆழ்வான் என்று ஆச்சாரியர்களுக்குள்ளே ஒருவருக்கு தெரிவிக்கிறோம். ஆழ்வார்கள் 12 ஆழ்வார் என்று பெயர் உண்டு. அதைத் தவிர மற்றவர்களுக்குள்ளே கூரத்தாழ்வானுக்கு பெயர் உண்டு. அதற்கு மேலே சத்ருக்னாழ்வான், பரதாழ்வான் என்று இவர்களுக்கும் பெயர் உண்டு. அப்படிப்பட்ட பரதன்தான் பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம் என்று தெரிவிக்கப்படுகிறார். பக்தர்களை எண்ணத் தொடங்கினால் அவர்களில் முதன்மையானவராக எண்ணப்பட வேண்டியவர் பரதன் என்று இதற்கு பொருள். விஷ்ணு புராணத்தில் பிரஹ்லாதனை பற்றி சொல்லும் பொழுது உபமானம் அசேஷானாம் என்று தெரிவிக்கிறார். எல்லா பக்தர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக முன்னோடியாக அவர் திகழ்கிறார். ஆனால் அந்த பிரஹ்லாதனுக்கும் பரதனுக்கும் போட்டி வைத்தால் பரதன்தான் ஜெயிப்பார் என்று சொல்ல வேண்டும். அத்தனை உயர்ந்த கருத்துக்களை, உயர்ந்த நிஷ்டையை பரதன் இந்த ராமாயணத்திலே காட்டிக் கொடுத்தார். அது என்ன, அதன் மூலம் நாம் பாதுகா பிரபாவத்தை எப்படி அறிகிறோம் என்றுதான் என்று பார்க்க வேண்டும். அவர் மூலமாகத்தான் பாதுகா வைபவம் இந்த உலகில் அறியப்பட்டது. எதுபக்ஞம் அசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதः ராகவ பாதுகா பிரபாவா. அவர் மூலமாகத்தான் உலகத்தில் ராமனுடைய பாதுகையின் வைபவம் அறியப்பட்டது என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அந்த ராம பட்டாபிஷேகத்துக்கு முன்னால் நாம் இன்னும் சில கதைகளை பார்த்து மேலே பாதுகையின் வைபவம் என்ன என்பதை இன்றைய தினம் விரிவாக அனுபவிக்கலாம். கீழே கடைசியாக ராமன் நாட்டை துறந்து லக்ஷ்மணனோடும் சீதையோடும் சேர்ந்து காட்டுக்கு வந்தான். பாராளும் படர் செல்வம் பரதநம்பிக்கை அருளி ஆறாவன் விளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே என்று குலசேகராழ்வார் தெரிவிக்கிறார். பார் என்றால் பூமி. பூமியை ஆளக்கூடிய படர் செல்வத்தை பரதனுக்கு ராமன் விட்டு கொடுத்தார். ஆறா அன்பு இளையவனோடு, தன்னிடத்தில் மாறாத அன்பை கொண்ட லக்ஷ்மணனோடும் சீதையோடும் சேர்ந்து அருங்கானமடைந்தான் ராமன். அதிலே முதலாக ஸ்ருங்கிபேரபுரம் என்கிற இடத்துக்கு வந்தான். சுமந்திரனும் அவரோடு சேர்ந்து வந்தார். மற்ற அயோத்தியா வாசிகள் தன்னோடு பின்தொடர்ந்து வராமல் இருப்பதற்காக, அவர்களை திசை திருப்புவதற்காக தேரே வடக்கு திசையில் ஒரு முகூர்த்தத்துக்கு செலுத்திவிட்டு தனியாக ராமன், சீதை, லக்ஷ்மணன், சுமந்திரன் 4 மட்டும் ஸ்ருங்கிபேரபுரத்துக்கு வந்தார்கள். அங்கு குஹன் வந்தான். குஹனோடு ராமை தோழமை கொண்டார் என்னும் வரை நேற்றைய தினம் பார்த்தோம். அது முடிந்தவுடன் குஹன் அனைத்து விதமான காய்கனிகளையும் ராமனுக்கு தான் கொண்டு வந்து உபகாரமாக சமர்ப்பித்தார். ராமன் ஆனால் அது எதையும் ஏற்கவில்லை. குஹா, நீ வந்ததே போரும், பத்பியாம் அபிகமாச்செய்வ ஸ்நேக சந்தர்ஷனேனச்ச. ராமன் வனவாசத்தில் இருந்தபடியால்
அவனுடைய பெருமையை பார்த்து குஹன் எதையெல்லாம் சமர்ப்பிக்கிறாரோ அதை கொண்டு அவர் வாழக்கூடாது. வனவாசம் என்று சொன்னால் உலகத்தில் மற்றவர் இவன் ராஜா ராமன் என்று பார்த்து எதை கொடுக்கிறார்களோ அதை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. தானாக வனத்தில் என்ன காய்களும் கனிகளும் கிடைக்கின்றனவோ அவற்றை சேகரித்துதான் உண்ண வேண்டும். ஆகையால் குஹன் கொடுத்த அனைத்தையும் ராமன் மறுத்து விட்டார். ஆனால் இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, பத்பியாம் அபிகமாச்செய்வ, உன்னுடைய இடத்திலிருந்து புறப்பட்டு நான் இருக்கும் வரை வந்தாயே, அதுவே பெரிய காரியம் நீ செய்தது. அதற்கு மேலே ஸ்நேக சந்தர்ஷனேனச்ச, அன்போடு என்னை பார்த்தாயே, இந்த இரண்டிலேயே எனக்கு பசி ஆறிவிட்டது. நாம் சென்று நாம் சேவித்தால் என்று ஆண்டாள் பாடுகிறார். சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவா என்று பாசுரம். நாம் செல்கிறோம், சேவிக்கிறோம், இது ரெண்டுமே பகவானுக்கு பிடிக்காத விஷயங்கள். பக்தன் இருக்கும் இடத்துக்கு தான் சென்று காக்க வேண்டும் என்பதுதான் பகவானுடைய எண்ணம். அவன் நீ காப்பாய்னு கைகூப்புவதற்கு முன்னால் நான் ஓடிப்போய் அவனை காக்க வேண்டும், அப்போதுதான் எனக்கு பெருமை என்று அவருக்கு எண்ணம். ஆனால் ஆண்டாள் தெரிவிக்கிறாள், சென்று நாம் சேவித்தால், இதையெல்லாம் செய்தால் அவரால் பொறுக்க முடியாது, ஹாஹா என்று நமக்காக வருத்தப்பட்டு, இப்படி ஆண்டாள் வரும் வரை நாம் காலம் தாழ்த்தி விட்டோமே, கைகூப்பி கெஞ்சும் வரை நாம் நேரமாக்கி விட்டோமே என்று ஐயோ என்று வருந்தி ஆவாவென் ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவா என்று தெரிவிக்கிறாள். அதே போலத்தான் ராமனும் சொல்லுகிறார், நீ வந்திருக்க வேண்டாமே குஹா, உன்னிடத்துக்கு நானே வந்திருப்பேன். பத்யாம் அபிகமாச்சைவ ஸ்நேக சந்தர்ஷனேனச்ச. இதற்கு மேல் ராமன் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. கண்ணன் கீதையில் தெரிவித்தார், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹா. எந்த இலையாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், தண்ணீராக கூட இருக்கட்டும், எதை வேண்டுமானாலும் ஒருவன் எனக்கு பக்தியோடு கொடுத்தான் என்றால் அதை நான் ஆசையோடு ஏற்றுக்கொள்கிறேன். அதில் இருக்கும் பக்தியை நான் பார்க்கிறேனே தவிர அந்த பொருளினுடைய மதிப்பு என்ன, விலை என்ன என்று நான் பார்ப்பது கிடையாது. விதுரர் பழத்தையெல்லாம் தூர எறிந்து தோலை மட்டும்தான் கொடுத்தார். ஆனால் கண்ணன் ஆனந்தமாக உண்டார். எப்போது புரிந்து கொண்டு தோலை கீழே போட்டு பழத்தை கொடுக்க தொடங்கினாரோ, எனக்கு பசி ஆறிவிட்டது விதுரா, போதும்னு கண்ணன் சொல்லிவிட்டார். அத்தனை நாள் அவள் உண்டதும் அந்த பழங்களை அல்ல, விதுரனுடைய பக்தியை. எப்போது அவர் பக்தி குறைந்து ஞானம் தலை தூக்கியதோ போரும், பசி ஆறிவிட்டதுன்னு சொன்னார். அப்ப பகவானே ஸ்வாராத்யன், மிக எளிமையாக அவரை ஆராதிக்க முடியும். குஹனிடத்தில் ராமன் காட்டிய குணம் என்ன? சௌஷீல்யம் என்று ஒரு குணத்தை நேற்று பார்த்தோம். ஒருவரோடு கலக்கும் பொழுது நான் பெரியவன் அவன் தாழ்ந்தவன் என்கிற எண்ணமே இல்லாமல் நீ எனக்கு தோழன் எனக்கு தம்பி என்னும்படிக்கு கலந்தாரே, அதற்கு சௌஷீல்யம் என்று பெயர். அப்படி கலந்த பிறகு அவரை ஆராதிப்பது மிக கடினமானதோ. பெரிய 1,00,000 ரூபாய்க்கு மாலை புஷ்ப கைங்கரியம் பண்ணி, நன்ன தோரணங்களை எல்லாம் கட்டி, வான வேடிக்கை எல்லாம் பண்ணி அவருக்கு ஒரு உற்சவம் பண்ணால்தான் பகவான் பிரீத்தி அடைவாரா என்றால், அந்யத் பூர்ணாதபாம் கும்பாத் அந்யத் பாதாவனேஜனாத் அந்யத் குஷல சம்பிரஷ்னாத் நச்சேச்சதி ஜனார்தனஹா என்று விதுரன் திருதராஷ்டிரனிடத்தில் சொல்லுகிறான். கண்ணன் தூதுவனாக வந்தான். பாண்டவர்களுக்காக இவர்கள் கௌரவர்களிடம் பேசி 5 கிராமங்களையாவது பெற்று செல்வோம், அவர்களுடைய ராஜ்யத்தை கொடுத்தால் சரி, அதை கொடுக்க மாட்டாய் என்றால் 5 பாண்டவர்களுக்கு 5 கிராமங்களையாவது கொடு என்று கேட்பதற்காக வந்தார். அவர் வருவதற்கு முன்னால் திருதராஷ்டிரன் விதுரரிடம் கேட்டார். கண்ணன் தனியாக வருகிறார். கண்ணன் எப்படி பாண்டவர்களுக்கு உறவினனோ அதே போல நமக்கும் உறவினன்தான். அப்ப நாம் ஏதாவது பசுமாடுகளையோ நல்ல ரத்ன ஹாரங்களையோ எதையாவது செல்வங்களையோ கொடுத்து அவரை நம் பக்கத்துக்கு இழுத்து விட்டால் போரே நடக்காதே. துரியோதனனுக்கு தானே எல்லா ராஜ்யமும் இருக்கும், பாண்டவர்களுக்கு இருக்கும் ஒரே பலம் கண்ணன் மட்டும்தான். அந்த கண்ணனையும் நம் பக்கத்தில் இழுத்து விட்டால் அவர்கள் பலம் இழந்து விடுவார்களேன்னு கேட்டார். அப்போது விதுரர் சொன்னார், உனக்கு வெளிக்கண் மட்டும்தான் இல்லை என்று இத்தனை நாட்கள் நினைத்தேன், உட்கண்ணும் இல்லையா? பகவான் இது எதற்கும் மயங்குவது கிடையாது. ஆனால் அவரை மிகவும் எளிமையாக மயக்கலாம். அந்யத் பூர்ணா தபாம் கும்பாத், அவர் வரும்பொழுது
ஒரு சொம்பிலே தீர்த்தத்தை நிரப்பி அந்த குடத்தை அவரிடம் கொடுத்து ஒரு பூர்ண கும்பம், ஒருத்தர் வராருன்னா பூர்ண கும்ப மரியாதைன்னு பண்ணுவாளோ இல்லையோ, அந்யத் பூர்ணா தபாம் கும்பாத் அந்யத் பாதாவனேஜனாத், அவரை அமர்த்தி வைத்து திருவடிகளில் தீர்த்தத்தை சேர்த்து அதை கழுவி அந்த தீர்த்தத்தை உன் தலையால் தரித்தாய் என்றால் என்றுமே உனக்கு அடிமையாகவே கண்ணன் இருப்பார். நீ பணங்காசை அவர் திருவடிகளில் கொட்டினாலும் உன்னால் அவரை வெல்ல முடியாது. அந்யத் குஷல சம்பிரஷ்னாத், நீ சௌக்கியமாக இருக்கிறாயா, அனைவரும் நல்லமா, பாண்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று 2 வார்த்தை பேசிப்பார். உள்ளத்தில் நேர்மையோடு அவருடைய நன்மைக்காக நீ பேசிப்பார். வேறு எதையுமே கேட்க மாட்டார். நச்சேச்சதி ஜனார்தனஹா. அப்ப எல்லா பிரமாணங்களை பார்த்தாலும் பகவான் ஸ்வாராத்யன், மிகவும் எளிமையாக அவரை நாம் தொழலாம் என்று தெரிவிக்கிறது. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவித் தொழுது என்று ஆண்டாள் தெரிவிக்கிறார். வாயாலே அவனுடைய திருநாமங்களை பாட வேண்டும், மனத்தாலே அவனை நினைத்து கொண்டிருக்க வேண்டும், தூய மலர்களை கொண்டு தூவித் தொழ வேண்டும். கிரமமாக ஒரு மாலையாக கட்டி முதல்ல ஒரு விருட்சி, அதற்கு மேல ஒரு செம்மங்கி, அதுக்கு மேல மல்லிகை, அதற்கு மேல திருத்துழாய், இப்படி வரிசையா கட்டி மாலையாக சமர்ப்பித்தால்தான் ஏற்றுக்கொள்வாரானால் தூவித் தொழுது, கிரமமாக ஒரு வரிசையாக கூட தேவையில்லை, தூவினால் கூட போரும் பகவான் ஆனந்தப்படுகிறார். ஆனால் எதை எதிர்பார்க்கிறார்? தூமலர், தூய்மையான மலராக இருக்க வேண்டும். இன்று நான் 10 ரூபாய்க்கு மலர் சாத்தினேன், நாளை எனக்கு 100 ரூபாய் வருமானம் வேண்டும் என்றால் தூய்மை கிடையாது. அப்ப மலரினுடைய தூய்மையை பார்க்கிறாரே தவிர அதன் விலையையோ அதன் அழகையோ வரிசையையோ பகவான் பார்ப்பதில்லை. அப்படி ஸ்வாராத்யன் என்று குஹனிடத்திலே காட்டிக் கொடுத்தார். அதற்கு மேலே அங்கிருந்து புறப்படுவோம் என்று முடிவெடுத்தார். குஹனிடம் ஒரு படகை எடுத்து வரச் சொன்னார். அவரும் படகை எடுத்து வந்தார். மூவருமாக அந்த படகில் ஏறினார்கள். சுமந்திரன் அங்கு தயங்கி நின்றார். நான் என்ன செய்வது? தேரை அந்த கங்கையை தாண்டி எப்படி எடுத்து செல்வது? அதையும் அழைத்து வர வேண்டுமா? எனக்கு என்ன ஆணை என்று கேட்க, நீர் மறுபடியும் அயோத்திக்கே சென்று விட வேண்டும். தகப்பனாரை விட்டு பிரிந்து நீர் இத்தனை நாட்கள் இருந்ததே எனக்கு வருத்தம். தசரதனுக்கு சுமந்திரன் அவ்வளவு ஹிதைஷி, இக்ஷ்வாகு குலத்தினுடைய நன்மைக்காக மிகுந்த ஆசையோடு முயற்சி செய்தவர் சுமந்திரன். அப்ப இத்தனை நாட்களே தந்தையார் உம்மை விட்டு எப்படி இருந்தார் என்று தெரியவில்லை, நீர் மறுபடியும் அயோத்திக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னான். அதற்கு முன்னாள் இரவு ஒரு வேளை நடந்தது. ராமனும் சீதையும் ஒரு மரத்துக்கு கீழே சயனித்துக் கொண்டார்கள். வேற ஒன்றும் பண்ண முடியாது. சில தர்ப்பங்களை புல்லையெல்லாம் லக்ஷ்மணன் எடுத்து வந்தான். மரத்துக்கு கீழே அவற்றை விரித்தான். ராமன் சயனித்துக் கொண்டான். சீதையும் அருகில் சயனித்துக் கொண்டார். அவர்கள் உறங்கிய பிறகு குஹன் மெதுவாக லக்ஷ்மணனிடம் வந்து, லக்ஷ்மணா, நீயும் ராஜகுமாரன் தானே, எத்தனை நாட்கள் தூங்காமலேயே இருப்பாய்? நீ இரவில் ராமனை காப்பதற்காக தூங்காமல் இருக்கிறாய் என்று நான் அறிவேன். ஆனால் இன்று நாங்கள் அனைவரும் உள்ளோம். உனக்கு எப்படி ராமன் உயிருக்கு சமமானவனோ எனக்கும் உயிர் தோழன்தான். என்னிடத்தில் பெரிய படை உள்ளது. நாங்கள் இன்று இரவு ராமனை காக்கிறோம். நீ அவனுக்கு கால் மாட்டிலே, அவருடைய திருவடிக்கு அருகிலே உனக்கும் ஒரு படுக்கையை அமைத்துள்ளேன். இயம் தாத சுகாஷையா துவதர்த்தம் உபகல்பிதா என்று தெரிவித்தார். உனக்கும் அழகான அருகில் அல்ல, அவருடைய திருவடி பக்கத்திலே ஒரு படுக்கையை இட்டுள்ளேன், நீயும் சயனித்துக் கொள்ளலாமே என்று லக்ஷ்மணனிடம் கேட்க, லக்ஷ்மணன் கூறினான், என்னால் தூங்க முடியவில்லை குஹா. எப்போது ராமன் தரையில் கிடப்பதை பார்த்தேனோ இனி எனக்கு தூக்கம் வராது. அவர் மறுபடியும் நாட்டுக்கு சென்று பட்டாபிஷேகமாகி எப்போது பஞ்சு படுக்கையில் படுக்கிறாரோ அதுவரை என்னால் தூங்க முடியாது. கதம் தாசரதௌ பூமௌ ஷயானே சகசீதையா ஷக்யா நித்ரா மயாலப்தும் ஜீவிதம் வா சுகானிவா. ராமன் பூமியில் சயனிப்பதை நான் பார்த்ததே கிடையாது. என்னால் பார்க்க சகிக்க முடியவில்லை. சரி, ஒரு சமயத்தில் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது குருகுலவாசம் செய்தோம். வசிஷ்டருடைய குருகுலத்தில் இருந்து வித்யாபியாசம் செய்தோம். அப்போது ராமன் தரையில் படுத்து பார்த்திருக்கிறேன். ஆனால் ஷயானே சக சீதையா, என் மதனியார் இதுவரை தரையில் படுத்து நான் பார்த்ததில்லை. ஜனகனுடைய குமாரதியாக பிறந்து தசரதனுடைய நாட்டு பெண்ணாக ராமனுக்கு மனைவியாக இருப்பவள் இதுவரைக்கும் தரையில் படுத்து என்னதென்றே தெரியாதவள். அவளும் ராமனோடு சேர்ந்து தரையில் கிடக்க, ந ஜீவிதம் வா சுகானிவா, என்னால் சுகப்பட முடியாது, என்னால் தூங்கவும் முடியாது என்று சொல்லிவிட்டான்.
சரி, இந்த உணவையாவது நீ உண்ணலாமே. ராமன் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அவருக்கு வனவாசம் செய்ய வேண்டும் என்கிற கட்டுப்பாடு. அவரால் நான் கொடுத்த உணவை உண்ண முடியாது. இந்த நல்ல பலங்களையும் அனைத்தையும் உனக்காக கொண்டு வந்துள்ளேன், அதை நீ உண்ணலாமே என்று குஹன் கேட்டார். அதற்கு லக்ஷ்மணன் சொன்னார், பரமன் நுங்கிய எச்சிலே நச்சினேன், நச்சினேனாகில் நாய் உண்ட மிச்சலே அது. இதுவரைக்கும் ராமன் சாப்பிட்டு எதை மிச்சம் வைத்தாரோ அதை மட்டும்தான் நான் உண்டுள்ளேன். இன்று அவர் ஏற்காத ஒன்றை நான் சாப்பிட்டேன் என்றால் ஒரு நாய் சாப்பிட்டு வச்ச மிச்சத்தை நான் சாப்பிட்ட மாதிரி ஆகும். என்னால் முடியாது. ராமன் உண்டதைத்தான் நான் உண்ண முடியும். தனியாக எனக்கு உணவும் வேண்டாம் என்று சொன்னார். அப்ப உணவும் வேண்டாம், உறக்கமும் வேண்டாம் என்று ராமனை பாதுகாப்பதற்காக சுத்தி சுத்தி லக்ஷ்மணன் நடந்து கொண்டிருந்தார். குஹன் சரி என்று விட்டான். சிறிது நேரம் கழித்து குஹனுடைய மனசிலே ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. ஒரு தம்பி பரதன் ராமனை நாட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டான். ஒருவேளை பரதனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து திட்டம் தீட்டி நான் நாட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுகிறேன், நீ ராமனோடு செல்வது போல் கூட சென்று சரியான சமயத்தை பார்த்து ராமனை கொன்றுவிடு, அவர் காட்டிலே ஏதோ மிருகத்தார் அடிக்கப்பட்டு இறந்து விட்டார் என்று சொல்லிவிடலாம் என்று இவர்கள் இருவரும் திட்டம் தீட்டி இருந்தால் அப்ப லக்ஷ்மணனை நம்ப முடியாது என்று முடிவு செய்து லக்ஷ்மணன் எங்கெங்கெல்லாம் காலை வச்சு சுத்தி வந்தாரோ அதே இடத்துல குஹன் தான் ஒரு கையில வில்ல எடுத்துண்டு தானும் சுத்தி சுத்தி வந்தாராம். அவர் நேர ராமனுடைய தம்பி, அவர் விழித்து கொண்டு சுத்தி வருகிறார் கையில் வில்லோடே. லக்ஷ்மணன் சென்ற இடத்திலெல்லாம் கால் வைத்து குஹனும் சுற்றி வந்தான். இதை குஹனுடைய பரிகரங்கள் தொண்டர்கள் எல்லாம் இருப்பார்களோ இல்லையோ, அவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். நம்முடைய தலைவருக்கு நல்ல எண்ணம் எல்லாம் கிடையாதே, இவர் ஏன் ராமனை சுத்தி சுத்தி வருகிறார், இவர் ஏதாவது தீங்கிழைத்து விடுவாரோ என்று நினைத்து லக்ஷ்மணன் போன இடத்தில் குஹன் சுத்தி வந்தான். குஹன் எங்கெங்கு காலை வைத்து சென்றானோ அவன் தொண்டர்கள் இதே போல சுத்தி வரத் தொடங்கினார்கள். அப்ப லக்ஷ்மணன் சுத்துகிறான், பின்னாடியே பரத் மேரே குஹன் சுத்துகிறான், அதற்கு பின்னால் குஹனுடைய தொண்டர்கள் சுத்தினார்கள். இது என்னது? பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், ஒரு நாள் முகத்திலே விழித்தாரை வடிவழகு படுத்தும் பாடு. ராமனை இன்றுதான் கண்டுள்ளார்கள் குஹனுடைய தொண்டர்கள் எல்லாம். ஆனால் அவன் முகத்தை பார்த்த உடனே அவனுக்கு என்ன வருமோ என்று பரிவு ஏற்படுகிறதே, அந்த பாடுபடுத்துமா. ராமனை ஒரு முறை கண்டுவிட்டால் அது கண்டவர்தம் மன வழங்கும் கணபுரத்தின் கருமணியேன்னு தெரிவிக்கிறார். அப்படி ஈர்த்து அவர்களை ராமனுக்காக பரிய வைக்கிறது. இந்த கதை நடந்தது. அடுத்த நாள் காலை புறப்படுவதற்காக சென்றார்கள். சுமந்திரன் தான் விடைபட்டு கொண்டு அயோத்திக்கு செல்ல வேண்டும். அப்போது மூவரிடமும் கேட்க தொடங்கினார், ஏதாவது செய்தி உண்டா? திரும்ப சென்று தசரத மன்னனிடம் நான் என்ன சொல்ல வேண்டும்? ராமா, நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? லக்ஷ்மணா, நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? சீதையே, நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்று மூவரிடமும் கேட்டார். முதலிலே ராமன் தெரிவித்தான், நச்சாஹம் அனுசோசாமி லக்ஷ்மணோ நச்ச சோஷதி அயோத்தியாதச்சுதாச்சேதி வனே வஸ்யாமஹேதிவா. தகப்பனாரிடம் இது ஒன்றை மட்டும் சொல், எனக்கு வருத்தம், நான் துன்பப்படுகிறேன் என்றவர் நினைக்க வேண்டாம். அயோத்தியை விட்டு வெளியேற்றப்பட்டேன் என்றோ காட்டிலே வாழ நேர்ந்ததே என்றோ எனக்கும் எந்த வருத்தமும் இல்லை, லக்ஷ்மணனுக்கும் எந்த வருத்தமும் இல்லை. தந்தையனுடைய ஆணைப்படி நடப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததே என்று இருவரும் ஆனந்தப்படுகிறோம் என்று தந்தையிடம் சொல்லிவிடு. அதற்கு மேலே நீ அருகில் இருந்து தந்தையனுடைய நன்மைகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிரு. அவர் கைகேயினிடத்தில் தவறாக நடக்காமல் நீர்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சுமந்திரனிடம் ராமன் கூறினான். சரி, சொல்லிவிடுகிறேன் என்று அடுத்து லக்ஷ்மணனிடத்தில் வந்தான். லக்ஷ்மணன் கோபத்தோடு பேசினான். சுமந்திரன் கேட்டார், தந்தையாருக்கு என்ன சொல்ல வேண்டும்? உன் தந்தையான தசரதனுக்கு என்ன செய்தி சொல்ல வேண்டும்னு கேட்டார். லக்ஷ்மணன் சொன்னான், கேள்வி தவறானது, கேள்வியை மாற்றி கேட்க வேண்டும். ஏன் என்ன கேள்வி கதறினால், சக்கரவர்த்தியான தசரதனுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்றானாம். சரி, சக்கரவர்த்தி தானே உன்னுடைய தந்தையார், சக்கரவர்த்திக்கு என்ன செய்தி சொல்ல வேண்டும்னு கேட்டால், அகம் தாவது மகாராஜே பித்ருத்வம் நோபலக்ஷயே பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்ச பிதாச்ச மம ராகவஹா. நான் அவரை தகப்பனாராக மதிக்கவில்லை என்று சொல்லிவிடு. இது ஒண்ணுதான் நான் அவருக்கு சொல்ல ஆசைப்படும் செய்தி. எப்போது ராமன் எந்த தவறும் செய்யாத பொழுது காரணமே இல்லாமல் அவர் அவனை காட்டுக்கு அனுப்பினாரோ அவர் விரத வரம் கொடுத்திருக்கட்டும், சத்தியவாக்கியனாக இருக்கட்டும், என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும்,
ராமனை அனுப்பியது என்னுடைய எண்ணத்தின்படி தவறு. அவரை தந்தையாக மதிப்பதற்கான தகுதியை அவர் இழந்து விட்டார். தவந்தாவது மகாராஜே பித்ருத்வம் நோபலக்ஷையே, அவரை நான் தகப்பனாராக பார்க்கவில்லை. எனக்கு இனி அனைத்து உறவுமே ராமன்தான். பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்ச பிதாச்ச மம ராகவஹா, அண்ணன் என்ன, உறவுகள் என்ன, அனைத்து விதமான உறவுகளும் ராமன்தான். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையரும் அவரே இனி ஆவாரே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். உலக பந்துக்களை எல்லாம் நான் நம்பிக்கொண்டிருந்தேன், நம்ப முடியாது போல் இருக்கு. எந்த ஒரு உறவையும் எப்போதும் நம்ப முடியும் என்று சொல்லவில்லை. தந்தையை எப்பவுமே நம்பலாமான்னு பார்த்தால் தந்தை தான் பிரஹ்லாதனுக்கு ஹிரண்யகசிபு தான் அனைத்து தீமைகளையும் செய்தார். தாயை எப்போதும் நம்பலாமான்னு பார்த்தால் பரதனுக்கு கைகேயி தான் எல்லா தீங்குகளையும் விளைத்தாள். சரி, அண்ணனை நம்பலாமா என்றால் விபீஷணனை ராவணனே தவறாக பேசி எட்டி உதைத்து விட்டான். சுக்ரீவனை வாலியே நாட்டை விட்டு விரட்டி அனுப்பிவிட்டான். அப்ப அண்ணனையும் நம்ப முடியவில்லை, உறவினர்களையும் நம்ப முடியவில்லை, தாய் தந்தரையே நம்ப முடியவில்லை. ஆகையால் ஒரே வழிதான், அனைத்துமாக பகவானையே கொள்ள வேண்டும். சேலை கன்னியரும் கைப்பிடித்த மனைவி என்ன, பெரும் செல்வமும் நம்மிடத்தில் இருக்கும் பணங்காசு என்ன, நன்மக்களும் நாம் பெற்ற புதல்வர்கள் என்ன, மேலா தாய் தந்தையும் இவரை விட உயர்ந்தவர்களான தாய் தந்தையர்கள் என்ன, அவரே இனி ஆவாரே. பகவான் தான் அனைத்து விதமான உறவுகளாகவும் எனக்கு இருக்கிறார்னு சொன்னார். அதே போலத்தான் லக்ஷ்மணனும் இனி ராமன் தான் எனக்கு எல்லாம். கீழே சுமித்ரை சொல்லிதானே அனுப்பினாள், ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி என்று சுமித்ரை சொல்லி அனுப்பினாள் லக்ஷ்மணனிடத்தில். இனி என்னையும் தசரதனையும் பற்றி நீ கவலைப்படாதே, ராமனையே தசரதனாக நினைத்துக்கொள், சீதையையே சுமித்ரையாக நினைத்துக்கொள் என்று சொல்லி அனுப்பினாள். அதன்படியே லக்ஷ்மணன் கூறினான், இதற்கு மேல் எனக்கு சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை என்று கோபத்தோடு நிறுத்திவிட்டான். அடுத்ததாக சீதையிடத்தில் சுமந்திரன் வந்தார். உன்னுடைய மாமனாருக்கு ஏதாவது செய்தி சொல்ல வேண்டுமான்னு கேட்டார். அவளுக்கு எதுவுமே பேசவே முடியவில்லை. துக்கம் தொண்டை அடைத்தது. துக்கம் அதிகமானபடியால் வாய் திறந்து எதையும் பேச முடியவில்லை. இதுவரைக்கும் அவள் இப்படி ஒரு துக்கத்தை பார்த்ததில்லை. அதிருஷ்டபூர்வ வியசனா ராஜபுத்ரி யசஸ்வினி தேன துக்கேன ருததி நைபவாம் கிஞ்சித் அப்ரவீத். அவளுக்கு இருந்த துக்கம் இதுவரைக்கும் அவள் இப்படி ஒரு துக்கத்தை பார்த்ததில்லை. சீதைக்கு ராமன் வேண்டாம் வரவேண்டாம் என்று சொல்லும்பொழுது காடு என்பது மிகவும் சூடாக இருக்கும், நாம் நடந்து செல்ல வேண்டும், கஷ்டமாக இருக்கும், காட்டுக்கு வராதே நாட்டிலேயே இரு என்று சொன்னான். இல்லை இல்லை, உன்னை விட்டு பிரிந்திருந்தால் எனக்கு நாடே சூடாகத்தான் இருக்கும், உன்னோடு இருந்தால் காடு குளிர்ந்திருக்கும், உன்னோடு வருகிறேன் என்று சீதை சொல்லிவிட்டாள். அங்கிருந்து புறப்பட்டார்கள். தேரில் ஏறி அயோத்தியை விட்டு வெளியே வந்து சிறிது தூரம் சென்றிருந்தார்கள். அந்த இடத்தை பார்த்துவிட்டு, ராமா காடு காடுன்னு சொன்னியே இதுதானான்னு கேட்டாளாம் சீதை. நாட்டிலே தான் இருக்கிறார்கள், இன்னும் கங்கை கரைக்கே வரல. கங்கையை கடந்தால்தான் தண்டகாரண்யம் என்கிற காடே உள்ளது. ஆனால் நாட்டை விட்டு வெளியே வந்தாலே அவளுக்கு காடு என்று தோன்றுகிறது. அப்படி துக்கமே என்ன என்று தெரியாதவள். அசூரியம் பஷ்யாகா என்று தெரிவிப்பார்கள். சீதையை சூரியன் பார்த்ததே கிடையாதாம். ஜனகன் எப்படி வளர்த்தார் என்றால், சீதை வெளியில் கால் வைத்து நடந்ததென்பதே கிடையாது. அசூரியம் பஷ்யாகா, இவர்களும் சூரியனை கண்டதில்லை, சூரியனும் இவளை கண்டதே கிடையாது. அப்படி வளர்ந்தவள் ராஜபுத்ரி யசஸ்வினி. பிறந்ததும் உயர்ந்த ஜனகராஜனுக்கு குமாரதியாக, வாக்கப்பட்டதும் ராமனுக்கு மனைவியாக, தசரதனுக்கு நாட்டு பெண்ணாக. ஆகையால் தேன துக்கேன ருததி, அழுகிறாளே தவிர வாயை திறந்து எதையும் சொல்ல முடியவில்லை. கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும், சங்கு சக்கரங்கள் என்ன கைகூப்பும், தாமரை கண்ணென்றே தளரும் என்று ஆழ்வாரை பற்றி சொல்லுகிறார். ஆழ்வாருக்கு கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள். பகலிலும் சரி இரவிலும் சரி தூங்குவதே கிடையாது என்னுடைய பெண். கண்ணநீர் கைகளால் இறைக்கும். பகவான் ஏதாவது திடீரென்று வந்துவிட்டால் அவரை சேவிப்பதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அழுது கொண்டே இருந்தால் கண்ணை மறைச்சிருமோல்லையோ, கண்ணில் கண்ணீர் இருந்தால் சரியாக கண் தெரியாது. அப்பப்ப கண்ணை தொடச்சி விட்டுட்டே இருப்பாளாம். எதற்கு என்றால், திடீரென்று அவர் வந்து விட்டால், அவரே ஒரு க்ஷணம் வந்து சேவை சாதிக்க வந்தால், அப்போது நான் அழுது கொண்டிருந்தபடியால் காண முடியாமல் போனால் என்னால் தாங்க முடியாது. அப்ப அழுகை வருகிறது. கண்ணநீர் கைகளால் இறைக்கும்.
சங்கு சக்கரங்கள்னு கைகூப்பும். வாயை திறந்து அவளால் சொல்ல முடியல, இப்படின்னு கை காட்டுறா, கை கூப்பிடுறா, அதுக்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. தாமரை கண் அப்படின்னு சொல்ல வரா, தாமரை கண்ணன்னு கூட முழுக்க சொல்ல முடியல என்றே தளரும். வார்த்தையை முடிப்பதற்குள்ளே தளர்ந்து தான் மயங்கி விழுந்து விடுகிறாள். இப்படி என் பெண் கண்ணனுக்கு வசப்பட்டாள் என்று ஆழ்வாரை பற்றி சொல்லுகிறார். அதே போலத்தான் இங்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. தேன துக்கேன ருததி நைமவாம் கிஞ்சு தப்ரவீத். அவளினிடத்தில் எதுவும் பேச முடியவில்லை, துக்கம் தொண்டை அடைக்க மௌனமாக இருந்து விட்டாள் என்று சுமந்திரன் இவரிடத்தில் கேட்டுக்கொண்டார். இந்த மூவரிடமும் என்னென்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு மேல் அவருக்கு தோன்றியது, நான் இப்போது நாட்டுக்கு சென்றுதான் ஆக வேண்டுமா? உன்னை தேரில் சுமந்து கொண்டு நாட்டிலிருந்து நான் வெளியே வந்துவிட்டேன். இப்போது திரும்பி போகும்பொழுது தேரில் நீ இல்லை, நான் மட்டும் வருகிறேன் என்று பார்த்தால் அயோத்தி மக்களுடைய அழுகையை என்னால் தாங்க முடியாது. தெரிவிக்கிறார், ஆர்த்தநாதோஹி எஃப் பௌரைஹி உன்முக்தஸ்த்வத் பிரவாசனே சரதம் மாம் நிஷம்யைவ குர்யு சதகுணைஸ்ததா. நீ புறப்படும் பொழுதே எவ்வளவு அழுதார்கள், அறத்தினார்கள் என்று உனக்கு தெரியும். இப்போது நான் நீ இல்லாமல் வெறும் தேரை ஓட்டிக்கொண்டு சென்றால் அப்போது இருந்ததை விட 100 மடங்கு அதிகமாக சத்தம் போட்டு அழுவார்கள். ஆகையால் அவருக்கு அந்த வருத்தத்தை நான் ஏன் கொடுக்க வேண்டும்? இன்னும் சுமந்திரன் ராமனோடு இருக்கிறார், ராமன் எப்போது வேண்டாமாலும் திரும்பி வந்து விடுவார் என்று ஒரு நம்பிக்கை இருக்கட்டுமே. சுமந்திரனும் வந்தாச்சு, இனிமே ராமன் வரமாட்டார் என்று அவர்களுக்கு ஏன் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும்? இங்கேயே உனக்கு தொண்டு செய்து கொண்டு இருந்து விடுகிறேன், நீ ஏன் நடந்து செல்ல வேண்டும்? எங்கு வேண்டுமானாலும் தேரிலேயே செல்லலாம் என்று சுமந்திரன் சொல்ல, இப்போ ஒரு காரணம் சொன்னியே சுமந்திரா, அதற்காகத்தான் உன்னை திரும்ப அனுப்புகிறேன். ஊர் மக்களுக்கு ராமன் சென்று விட்டார் என்று ஏன் ஒரு எண்ணத்தை கொடுக்க வேண்டும்? திரும்பி வரமாட்டார்னு ஏன் எண்ணத்தை கொடுக்க வேண்டும்? அதனால் இங்கேயே இருந்து விடுகிறேன்னு சொன்னாயே. நான் உன்னை அனுப்புவதே ராமன் சென்று விட்டான், இனி திரும்ப வரமாட்டான் என்கிற எண்ணம் ஊர் மக்களுக்கல்ல, கைகேயிக்கு வர வேண்டும். எதுவரை நீ திரும்ப செல்லவில்லையோ ராமன் வந்து விடுவானோ என்று கைகேயி பயத்திலேயே இருப்பாள். பயத்தில் இருக்கும் வரை தசரதனை நிம்மதியாக அவள் விடமாட்டாள். என் தந்தையார் நிம்மதியாக இருக்கணும்னால் கைகேயி சந்தோஷப்பட வேண்டும், ராமன் சென்று விட்டான், என் பிள்ளைக்கு தான் பட்டம் என்று. அது நடப்பதற்கு நீ திரும்பச் சென்றால்தான் முடியும். விபரீதே துஷ்டிஹீனா வனவாசம் கதேமயி ராஜானம் நாதிசங்கேத மித்யாவாதீதி தார்மிகம். என்னுடைய தந்தையார் மிகவும் தார்மிகர், ஆனால் அவரை பார்த்து மித்யாவாதி, நீ பொய் பிரதிஜை செய்தாய்னு கைகேசி சொல்லிவிடுவாள். நீயாக சுமந்திரனிடம் சொல்லி ராமனோடு சேர்த்து அனுப்பி கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி வர சொல்லி இருக்கிறாயான்னு தசரதனை குத்தி கொண்டே இருப்பாள். விபரீதே துஷ்டிஹீனா, தான் ஆசைப்பட்டது கொஞ்சம் மாற்றி நடந்தால் சந்தோஷப்படவே அவளால் முடியாது. அப்ப அவளுக்கு அந்த நிச்சயம் ஏற்பட வேண்டும், ராமன் காட்டுக்கு சென்று விட்டான்கிற முடிவு வரணும். அதற்காக உன்னை அனுப்புகிறேன், நீர் மறுபடியும் செல்ல வேண்டும் என்று சுமந்திரனிடம் சொன்னார்கள். சுமந்திரனும் சரி என்று சொல்லிவிட்டு அங்கே நான் புறப்படுகிறேன்னு சொன்னார். ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் அந்த ஒரு படகிலே ஏறிக்கொண்டு கங்கையினுடைய தெற்கு கரையை அடைந்தார்கள். அங்கிருந்து புறப்பட்டு நடக்கத் தொடங்கினார்கள். இத்தனை நாழி நன்னா தைரியமா ராமன் பேசினாரே, இப்போது ராமனுக்கே ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. தாயிடத்தில் எவ்வளவு பாசம்! கௌசல்யா சுப்ரஜா ராம என்று விஸ்வாமித்திரர் ராமனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். ஏன் கௌசல்யா சுப்ரஜாக, கௌசல்யை பெற்றெடுத்த உயர்ந்த மகனே என்று சொன்னால் ஏன் தசரதன் பெறவில்லையா? கௌசல்யதான் பெற்றாரானால் ராமனுக்கு தசரதனை விட கௌசல்யிடத்தில் அன்பு அதிகமா, அதனாலே கௌசல்யா சுப்ரஜாகான்னு சொன்னார். அந்த அன்புதான் இப்போது அப்பேற்பட்ட ராமனுக்கே கலக்கத்தை ஏற்படுத்தியது. கங்கையை தாண்டி சிறிது தூரம் சென்றார்கள். ராமன் நின்று சற்று யோசித்து பார்த்தான். நாம் அனைவரும் வந்துவிட்டோம், தசரதர் தனியாக உள்ளார், கைகேயினுடைய மகன்தான் ராஜ்யத்தை ஆளப்போகிறான். இதுவரைக்கும் கைகேயி இருந்தது வேறு மாதிரி, கௌசல்யதான் பட்டத்து ராணி. இவள் ஆசை நாயகி, தசரதனுக்கு ஆசை நாயகியை தவிர பட்டத்து ராணி கிடையாது. ஆனால் இனி பரதன் ராஜாவாக ஆனால் இவளுக்கு தான் அனைத்து சக்தியும் வந்துவிடும். அந்த மதத்தாலே புதுசா சக்தி வந்தா என்ன பண்றோம்னு தெரியாம ஆடுவாளே, அதை போலே நம்முடைய தாய்மாரை அவள் துன்புறுத்தினால் என்ன செய்வதுன்னு ராமனுக்கு சந்தேகம். அபீதானீம் து கைகேயி சௌபாகிய மத மோகிதா, தன்னுடைய நல்ல
4 காரியம் நடந்திருக்கோ இல்லையோ, தன்னுடைய சௌபாகியத்தை நினைத்து அந்த மதத்தாலே என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் ராஜா கௌசல்யாம் ச சுமித்ராம் ச ச பிரபாதேத மத்கிருதே, என்னிடம் துவேஷம் இருக்கிறபடியால், என்னை பிடிக்காதபடியால், தன்னிடத்தில் புதுசா நிறைய பலம் வந்திருக்கே, அதை கொண்டு கௌசல்யையும் சுமித்திரையும் அவள் துன்புறுத்தி கொண்டே இருப்பாளோ என்று எனக்கு பயமாக உள்ளது என்று ராமன் அழத் தொடங்கினார். அப்போதுதான் அழுத. புறப்படுன்னு சொல்ற வரைக்கும் அழவே இல்லை. வால்மீகியினிடத்திலே சிஷ்யர்கள் எல்லாம் கேட்டார்களாம். ராமன் பட்டாபிஷேகம் உண்டு என்று நினைத்து கொண்டு தசரதனை காணச் சென்றார். பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு தெரிஞ்சது. வெளியே வந்தார். அப்போது ராமனுடைய திருமுக மண்டலம் எப்படி இருந்தது? ஒரு 10 ஸ்லோகங்கள் பாட வேண்டும்னு சொன்னாராம். உள்ள போர்ச்சே கூட ராமன் முகம் எப்படி இருந்ததுன்னு பாடிடுவேன். வெளியே வரும்பொழுது அவன் முகம் இருந்ததை என்னால் பாட முடியாது. முன்னாடி செல்லும் பொழுது கமலக்கண்ணன், வெளியே வரும்பொழுது அல்லிக்கமலக்கண்ணன், இன்னும் மலர்ந்த தாமரை போல பிரகாசமா இருந்ததான் மூஞ்சி ராமனுக்கு. அப்படி இவற்றால் ராமன் கலங்குபவனே அல்ல, தான் சந்நியாசியாகவே இருப்பது போலே இருந்தார். அப்பேற்பட்ட ராமன் கலங்கினார். தாய்மாருக்கு என்ன வருமோ என்று நினைத்தார். லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா போரும், நானும் சீதையும் மட்டும் இங்கிருந்து காட்டுக்கு செல்லுகிறோம், நீ இங்கிருந்தே திரும்பிவிடு. நீ நாட்டுக்கு சென்று தாய்மார்களுக்கு எதுவும் கைகேயிலாலே எந்த துன்பமும் நேராமல் பார்த்துக்கொள். அயோத்தியாம் இதையேவத்வம் காலே பிரவிச லக்ஷ்மண இதையேவ, இங்கிருந்தே நீ திரும்ப சென்று விடு. அகம் ஏகஹ என்று அகமேகோ கமிஷ்யாமி சீதையா சக தண்டகான், நான் ஒருவன் மட்டும் சீதையோடு சேர்ந்து தண்டகாரண்யத்துக்கு செல்கிறேன், நீ இப்போதே புறப்பட்டு நாட்டுக்கு செல் என்று ராமன் சொன்னார். லக்ஷ்மணன் மறுபடியும் மறுத்து விட்டான். ராமன் ஏதாவது கேட்டா மறுக்கிறது அவருடைய விரதம் போல் இருக்கு. அப்ப ராமன் கேட்டார், நச்ச சீதா துவயாஹீனா நச்ச அகமபி ராகவ முகூர்த்தமபி ஜீவாவஹா ஜலான் மத்ஸ்யாவிவோத்ருதௌ. லக்ஷ்மணன் சொல்றார், ராமா சீதை உன்னை விட்டு பிரிந்து இருக்க மாட்டாள்னு ஒத்துக்கிறியான்னு கேட்டார். கண்டிப்பா, சீதையும் என்னையும் பிரிக்கவே முடியாதே. எப்படி சூரியனையும் அவருடைய ஒளியையும் பிரிக்க முடியாதோ, எப்படி உடலையும் உயிரையும் பிரிக்க முடியாதோ, அப்படி என்னையும் சீதையும் பிரிக்க முடியாது. ராமஸ்ய தைதா பாரியா நித்தியம் பிராணசமாஹிதா, ராமனுக்கு பிராணன் போன்றவள் சீதைன்னு வால்மீகி தெரிவிக்கிறார். அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேண பிரபாயதா, பாஸ்கரன் என்றால் சூரியன், பிரபா என்றால் அவனுடைய ஒளி. சூரியனிடத்திலிருந்து ஒளியை பிரிச்சிட முடியுமோ? முடியாது. அந்த ஒளி என்பது சூரியனை அண்டியேதான் எப்போதும் இருக்கும். அதை போல் சீதையும் ராமனையும் பிரிக்கவே முடியாது. ராமன் ஒப்புக்கொண்டார், சீதையை என்னிடத்திலிருந்து பிரிக்க முடியாதுன்னு. அதே போலத்தான் நானும். எப்படி சீதை உன்னை விட்டு பிரிந்தால் உயிர் இழந்து விடுவாளோ, நானும் உன்னை விட்டு பிரிந்தால் உயிரோடு இருக்க மாட்டேன். எதே போலவென்றால், ஒரு குளத்திலிருந்து ஒரு மீனை எடுத்து வெளியே போட்டால் அது சிறிது நாள் வாழ்ந்து விட்டு உடனே இறந்து விடுமே, அதே போலத்தான் ராமன் தான் குளம். அந்த குளத்திலிருந்து என்னை வெளியே எடுத்தால் நானும் இறந்துடுவேன். நச்ச சீதா துவயாஹீனா நச்ச அகமபி ராகவ முகூர்த்தமபி ஜீவாவஹா, ஒரு முகூர்த்தம் கூட எங்களாலே வாழ முடியாது. ஜலாத் மத்ஸ்யவ் இவோத்ருதௌ, அவரு பிரியில் இலேனுக்கு இளங்கோவும் அக்குளத்தில் மீனிரே. இப்படின்னு ஒரு சூத்திரம். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்று ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் ஆச்சாரிய ஹிருதயம் என்று ஒரு நூலை ஏற்றியுள்ளார். இதை போல சின்ன சின்ன சூத்திரங்களாக இருக்கும். அவர் இதை தெரிவிக்கிறார். பிரியில் இலேனுக்கு இளங்கோவும் அக்குளத்தில் மீனிரே, இப்படின்னு ஒரு சூத்திரம். பிரியில் இலேன், உன்னை விட்டு பிரிந்தால் நான் உயிர் வாழ மாட்டேன், இருக்க மாட்டேன் என்று சொல்லும் இடத்தில் இளங்கோ, இளையவ பெருமாள் அவர்தானே லக்ஷ்மணன், இளங்கோவும் அக்குளத்தில் மீனிரே, குளத்தில் இருக்கும் மீன் எப்படி வெளியே எடுத்தால் சிறிது நாளைக்கு மேல் உயிர் வாழாதோ, அதே போல லக்ஷ்மணனும் ராமனை விட்டு பிரிந்தால் வாழ மாட்டார் என்று சொல்லி, ஆகையால் நான் பிரிய மாட்டேன், அவருக்கு ஒன்றும் ஆகாது, கௌசல்யையும் சுமித்திரையும் பரதன் பார்த்து கொள்வார், பரதன் கைவிட மாட்டார், நாம் மேலே செல்லலாம் என்று லக்ஷ்மணன் கூறினார். சரி என்று ராமனும் தேற்றிக் கொண்டு மேலே சொல்லத் தொடங்கினார்கள். அப்போது பரத்வாஜர் எங்களுடைய ரிஷியினுடைய ஆசிரமத்திற்கு வந்தார்கள். அவரும் வரவேற்றார். அவருக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் செய்தார்கள். அவரும் இவர்களுக்கு வேண்டிய காய்கனிகள், தங்குவதற்கு இடம் அனைத்தையும் கொடுத்தார். அப்போது ராமன் கேட்டார், நாங்கள் வாழ்வதற்கு ஏகாந்தமான ஒரு இடம் வேண்டும். பரத்வாஜர் சொன்னார், இங்கேயே இருக்கலாமே, இத்தனை ரிஷிகள் இருக்கோமே, இங்கேயே இருக்கலாமே. என்னால் இங்கு இருந்தால் ஜனங்கள் வந்து செல்வது அதிகமாக இருக்கும், வேண்டாம், தனியான இடம், விவிக்த தேச சேவித்வம்
அரதிஹி ஜனசம்சதி என்று கண்ணன் தெரிவிக்கிறார். யோகம் செய்ய வேண்டும், பகவானை பற்றின சிந்தனையில் நாம் இருக்க வேண்டும் என்றால் விவிக்த தேச சேவித்வம், கூட்டமான இடத்தில் இருக்காது, தனிமையை நாட வேண்டும். அரதிஹி ஜனசம்சதி, கூட்டத்தில் ஆசை இருக்கக்கூடாது. பலரோடு சேர்ந்தாலே உன்னுடைய யோகம் வளராது, ஞானம் வளராது. அப்ப தனிமைப்படுத்தி கொள்ள பழகுவாயின்னு கண்ணன் சொன்னார். அதே போல ராமன் வந்தது உல்லாசமாக காட்டில் இருப்பதற்காக அல்ல, விரதங்களை அனுஷ்டித்து பகவானை பற்றிய எண்ணத்தோடே ரிஷிகளிடத்தில் நல்ல உபதேசங்களை கேட்டுக்கொண்டு இருக்க ஆசைப்பட்டார். அதற்காகத்தான் ஏகாந்தே பஷ்ய பகவன் ஆசிரமஸ்தானம் உத்தமம் ரமதே யத்ர வைதேகி சுகார்ஹா ஜனகாத்மஜா. சீதை எந்த இடத்தில் நன்றாக சந்தோஷப்படுவாளோ, சுகார்ஹா சந்தோஷப்படுத்துவதற்கான தகுதி உடையவள் அவள். அவளை போய் நாங்கள் காட்டுக்கு அழைத்து வந்து விட்டோம். அப்ப இந்த காட்டுக்குள்ளே எந்த ஏகாந்தமான இடத்தில் ஆசிரமத்தை அமைத்தால் நாங்கள் ஆனந்தமாக இருக்கலாமோ அந்த இடத்தை காட்ட வேண்டும் என்று ராமன் சொன்னார். அப்போது பரத்வாஜர் சித்திரக்கூட்டம் என்கிற ஒரு மலையை பற்றி சொன்னார். இங்கிருந்து இந்த வழியாக சென்றால் 3 நாட்களுக்குள்ளே நீ சித்திரக்கூட்டம் என்று ஒரு மலையை அடைவாய். அங்கு இன்னென்ன மரங்கள் இருக்கும், இன்னென்ன செடி கொடிகள் இருக்கும், இன்னென்ன மிருகங்கள் இருக்கும். இதை வைத்து நீ சித்திரக்கூட்டத்தை அறிந்து கொள்ளலாம். அந்த இடத்துல கிரிராஜோபமோ கிரிஹி என்று மேருமலைக்கு சமமானது அந்த சித்திரக்கூட்டம். அந்த இடத்திலே உன்னுடைய பர்ணசாலையை அமைத்துக் கொண்டு நீ வாழலாம் என்று பரத்வாஜர் சொன்னார். அவரிடம் ராமன் விடை பெற்று கொண்டான். அங்கிருந்து சித்திரக்கூட்டத்தை தேடிச் சென்றார்கள். அங்கு வால்மீகி மகரிஷி இருந்தார். வால்மீகியினுடைய ஆசிரமம் என்பது பல இடங்களில் இருந்ததாக நமக்கு தெரிகிறது. ஒன்று கான்பூர் என்று இன்று சொல்கிறோமே, அதற்கு அருகிலே பிட்டூர்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பிட்டூர் என்கிற இடத்தில்தான் வால்மீகி ஆசிரமம் இருந்தது. அங்குதான் சீதை கர்ப்பிணியாக சென்று இருந்தாள். அங்குதான் லவனும் குஷனும் பிறந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது கான்பூருக்கு அருகில் உள்ளது. இது வேறு இடம். சித்திரக்கூட்டம் என்பது உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் இருக்கும் எல்லையில். சித்திரக்கூட்டத்திலே 2 பகுதி உண்டு. ஒரு பகுதி உத்தரப்பிரதேசத்துக்குள்ள இருக்கு, ஒரு பகுதி மத்திய பிரதேசத்துக்குள்ள இருக்கு. இப்படி அந்த இடத்தில் சித்திரக்கூட்டத்திலும் வால்மீகி இருந்தார். அவர் வெவ்வேறு இடங்களில் இருந்திருக்கலாம். ஒரு ரிஷி ஒரே இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. ராமன் காட்டுக்கு செல்லும் பொழுது அவர் இந்த இடத்தில் சித்திரக்கூட்டத்தில் இருந்திருக்கலாம். பின்னால் இடம் பெயர்ந்து அந்த கான்பூருக்கு அருகில் இருக்கும் இடத்தில் இருந்து அங்கு சீதை வந்து தான் கர்ப்பிணியாக இருந்தபோது வந்திருக்கலாம். ஆக அங்கு சென்று வால்மீகியை சேவித்தார்கள். அபிங்கம்ய ஆசிரமம் சர்வே வால்மீகிம் அபிவாதயன் தான் மகர்ஷி பிரமுதிதா பூஜையாமாச தர்மவிது. அங்கு சென்றார்கள், வால்மீகியை வணங்கினார்கள். அவரும் இந்த இடத்தில் நீ ஆசிரமத்தை கட்டிக்கொள் என்று அனுமதி கொடுத்தார். லக்ஷ்மணனை அழைத்து வேண்டிய மரங்கள் புற்கள் அனைத்தையும் எடுத்து வந்து பர்ணசாலை கட்டச் சொன்னார். கட்டினார்கள். அதற்கு செய்ய வேண்டிய வாஸ்து பூஜை முதலானவற்றையெல்லாம் செய்தார்கள். செய்துவிட்டு அங்கு வாழத் தொடங்கினார்கள். ராமன் சொல்றார், குருஷ்வ ஆவசதம் சௌமிய வாசே மே அபிரதம் மனஹா. இந்த இடத்தை பார்த்தவுடன் இத்தனை ரிஷிகளோடு சேர்ந்து இருக்கலாம் என்கிற ஆசை வந்தவுடன் இங்கு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ராமன் வாழ்ந்ததே 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனாலோ இல்லையோ, கடைசி 10 ஆண்டுகள் மட்டும்தான் சீதையும் ராமனும் 10 மாசங்கள் மட்டும்தான் சீதையும் ராமனும் பிரிந்து சிரமப்பட்டார்கள். 13 ஆண்டுகள் வரை எந்த சிரமமும் இல்லை. ஒரு 6 மாசம் ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்தில் இருந்தார்கள். இன்னொரு 2 வருஷம் இன்னொரு ரிஷியினுடைய ஆசிரமத்தில் இருந்தார்கள். ஆசிரம மண்டலம் என்று தெரிவிப்பார்கள். பல ரிஷிகள் சேர்ந்து ஒரு பெரிய காடு, தண்டகாரண்யம் என்பது மிகப்பெரிய காடு. அங்கு ஆங்காங்கு சில ரிஷிகள் சேர்ந்து இருந்தார்கள். சில காலம் இவர்களுடைய ஆசிரமத்தில், ஒரு 2 வருஷம் இன்னொருத்தர் ஆசிரமத்தில், இன்னொரு 1.5 வருஷம் இன்னொரு ஆசிரமத்தில். இப்படி அங்கு வாழ்ந்து அவர்கள் உபதேசங்களை கேட்டுக்கொண்டு ராமன் வாழ்ந்து வந்தான். இப்போது சித்திரக்கூட்டத்தில் தான் ஒரு பர்ணசாலையை, குடிசையை கட்டிக்கொண்டு ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் வாழத் தொடங்கினார்கள். இதே சமயத்தில் சுமந்திரன் மறுபடியும் புறப்பட்டு அயோத்திக்கு சென்றான். அங்கு சென்றவுடன் என்ன நடந்ததுன்னு சொல்லணுமோ இல்லையோ, அவர் தெரிவிக்கிறார், குஹேன சார்த்தம் தத்ரைவ ஸ்திதோஸ்மி திவசான் பகூன் ஆசையா எதிமே ராமஹா புனഃசப்தாபயேதிதி. மறுபடியும் சென்றார். தசரதனை விழுந்து வணங்கினார். என்ன ஆயிற்று, இங்கிருந்து புறப்பட்டு என்ன நடந்ததுன்னு தசரதன் கேட்டான். நடந்த கதைகளை எல்லாம் சொன்னார். கங்கை கரையிலே குஹனுடைய ஓடத்தில் மூவருமாக ஏறினார்கள். ஏறி அவர்கள் சென்று விட்டார்கள். இவர் அங்கேயே சில நாட்கள் காத்திருந்தார். சுமந்திரன் உடனே புறப்படவில்லை.
ராமன் மிகவும் சுகுமாரமானவன், இதுவரை தரையில் நடந்து சென்று பழக்கமில்லை. அப்ப ஏதோ தன்னுடைய கர்வத்துக்காக, தன்னுடைய ஆசைக்காக விரதம் எடுத்திருக்கிறாரே. தந்தை சொல்வை காப்பாற்றுவேன்னு சொன்னதுக்காக நான் தனியா போறேன்னு சொல்றாரே தவிர, கங்கையை தாண்டி சிறிது தூரம் நடந்து சென்றால் காலில் முள்ளு குத்தும், அவரால் நடக்க முடியாது. ஹே சுமந்திர, தேரை எடுத்து வா என்று அழைப்பார், நான் ஓட வேண்டும். அவர் எப்போது அழைப்பார்னு காத்து கொண்டிருந்தேன் என்று தெரிவிக்கிறார். குஹேன சார்த்தம் தத்ரைவ ஸ்திதோஸ்மி, குஹனோடு சேர்ந்து கங்கையினுடைய வடக்கு கரையில் ராமன் அழைப்பாரா என்று நான் காத்து கொண்டு பல நாட்கள் இருந்தேன். ராமன் எதுவும் சொல்லவில்லை. அங்கிருந்தவர்களிடம் என்ன நடந்ததுன்னு கேட்டுண்ட. ராமன் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு சென்றார், அங்கிருந்து சித்திரக்கூட்டத்துக்கு சென்றிருக்கிறார் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சரி, இனிமேல் ராமன் வரப்போவதில்லை என்று திரும்ப வருகிறார். வரும்போது அயோத்தியை பார்த்து கொண்டே வருகிறார். எங்கேயுமே சோபை இல்லை, யார் வீட்டிலும் எந்த கொண்டாட்டமும் இல்லை, நிசப்தமாக ஊர் உள்ளது. எங்கேயும் செழிப்பு கண்ணில் படவில்லை. அனைவரும் வாடி இருக்கிறார்கள். மிருகங்கள் கூட தங்கள் செயலை செய்யவில்லை. ஒரு பூனை வீடு திறந்திருந்தால் உள்ள போய் பாலை கொடுக்கணுமோ இல்லையோ, அது கூட செய்யவில்லை, தானாக சுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி ஊர் மோசமான நிலைமையில் இருப்பதை கண்டார். தசரதனம் வந்து ஊரினுடைய நிலைமையை சொன்னார். விஷயேதே மகாராஜ ராம வியசன கரிஷிதாக அபிவிருக்ஷா பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரகாக. விருட்சங்கள் எல்லாம் ராமனை விட்டு பிரிந்தபடியால் வாடிவிட்டன என்று சுமந்திரன் சொன்னார். தசரதன் கேட்டார், யாரும் தண்ணீர் பாய்ச்சவில்லையோ எனமோ, அதனால் வாடி இருக்கலாம். என்னால் அல்லராஜன்னு விருக்ஷம்னு சொன்னார். விருக்ஷம் என்றால் விருஷு சேச்சனேன்னு தாத்து. விருக்ஷம் என்கிற சொல்லுக்கே நன்றாக தீர்த்தம் சேர்க்கப்பட்டு புஷ்டியாக இருக்கக்கூடிய மரம்னு அர்த்தம். அப்ப தீர்த்தம் சேர்க்கப்பட்ட மரத்துக்கு தான் விருக்ஷம் என்று பெயர். அப்படிப்பட்ட மரமும் கூட வாடி உள்ளது. ஏன்? ராம வியசன கரிஷிதாக, ராமனை விட்டு பிரிந்த துக்கத்தாலே மிகவும் மெலிந்து போய் தாங்கள் வாட்டமடைந்து அனைவரும் இருக்கிறார்கள். அப்ப அனைவருக்கும் அவ்வளவு பக்தி. என்னென்ன விலங்குகள் உண்டோ, மரம் செடிகளோடு உண்டோ, அனைவருமே ராமனை விட்டு பிரிந்தால் அவ்வளவு துக்கப்பட்டார்கள். அதனால்தான் கடைசியில் முக்தி கொடுத்தாரோ இல்லையோ, தான் வைகுண்டத்துக்கு செல்லும் பொழுது அயோத்தியில் இருந்தவர்களையெல்லாம் வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றார். யாரை? மக்களை மட்டும் அழைத்து சென்றார்னால், புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்னின்னியேன்னு தெரிவிக்கிறார். ஒரு புல்லிலிருந்து தொடங்கி அதற்கு மேலே எறும்பு என்ன, ஒரு மாடு ஆடு கோழி என்ன, அனைத்தையும் ராமன் அழைத்து சென்றான். ஏனென்றால் ராமனை விட்டு பிரிந்து வருத்தப்பட்டது மனிதர்கள் மட்டும் அல்ல, இந்த மரங்களும் செடிகொடிகளும் விலங்குகளும் கூட கஷ்டப்பட்டன. அதனால் அப்படி ராமனிடத்தில் ஒரு பக்தி, அப்படி அவரிடத்தில் ஒரு ஸ்நேகம். ஆகையாலே விஷயேதே மகாராஜ ராம வியசன கரிஷிதாக அபிவிருக்ஷா பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரகாக என்று தெரிவித்தார். தசரதனுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அழுதான். ராமனை விட்டு பிரிந்தேனே, என்னால் ராமன் வெளியே செல்ல நேர்ந்தது, அவனை விட்டு பிரிந்து எப்படி இருக்கப் போகிறோன் தெரியவில்லை என்று அழுதான். மயக்கமாக மயங்கிவிட்டான். சுமந்திரனும் மேலே புறப்பட்டு சென்றார். அன்று இரவு ராமன் புறப்பட்டு 6வது நாள் இரவு மத்திய ராத்திரி பாதி இரவிலே தசரதன் மறுபடியும் விழித்து கொண்டான். விழித்து பழைய கதை ஒன்று அவனுக்கு நினைவு வந்தது. சராஜா ரஜனீம் ஷஷ்டீம் ராமே பிரப்ராஜிதே வனம் அர்த்தராத்திரே தசரதா சோஸ்மரத் துஷ்கிருதம் கிருதம். தான் செய்த ஒரு தவறான செயல், அந்த செயல் அவனுக்கு அப்போது நினைவுக்கு வரத் தொடங்கியது. தசரதன் தன்னுடைய சிறு பிராயத்தில், கௌசல்யை கூட திருமணம் செய்து கொள்ளவில்லை அப்போது, தான் சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுது வேட்டையாடுவதற்காக ஆசையோடு செல்வாராம். தனியாகவும் செல்வார், படைகளை அழைத்து கொண்டும் செல்வார். அப்படி ஒரு முறை சென்றபோது தான் வேட்டையாடி கொண்டிருந்தார். தான் ஒரு இடத்தில் மறைந்து இருந்தார். தொலைவில் ஒரு நதி இருந்தது. அந்த நதியில் ஏதோ ஒரு விலங்கு வந்து அங்கே தண்ணீர் குடிப்பது போலே இவருக்கு சப்தம் கேட்டது. சரி, ஏதோ விலங்கு வந்திருக்கு, சென்று பார்த்தால் விலங்கு ஓடிவிடும். அதனால் அதை பார்க்கவே இல்லை. பார்க்காமலேயே தான் அம்பை எடுத்து அதன் மேலே எய்தார். அம்பு போய் அந்த விலங்கின் பேரில் பட்டது. ஆனால் பட்டவன் ஹா ஹா என்று கத்திக்கொண்டே விழுந்தான். பட்டது ஒரு மனிதனின் மேலே. இவருக்கு புரியவில்லை, நாம் விலங்கு என்று தானே நினைத்து அடித்தோம். ஒரு கஜம், ஒரு யானை தான் தண்ணீர் குடிக்கிறது துதிக்கையின் வாயிலாக என்று நினைத்து அம்பை விட்டான். அங்கு சென்று பார்த்தால் ஒரு முனிகுமாரன்,
ஒரு முனிவர், யாரோ ஒரு பெரியவர், அவருடைய பிள்ளை, அந்த பிள்ளை ஒரு குடத்திலே தண்ணீரை நினைப்பிக் கொண்டிருந்தான். குடத்துல பிடிக்கிறத ஒரு யானை குடிப்பதாக தசரதன் நினைத்து கொண்டான். கண்ணால் யார் என்று பார்க்கவில்லை, அம்பை எய்து விட்டான். அந்த முனிகுமாரன் பேரில் பட்டது. அத அந்தகாரே அஸ்ரௌஷம் ஜலே கும்பஸ்ய பூர்யதா என்று தஸ்மின் நிபதிதே பூமௌ வாகபூத் தத்ர மானுஷி. யாரோ ஒருத்தர் கும்பத்திலே நிரப்பிக் கொண்டிருந்தார்கள். இருட்டில் எனக்கு தெரியவில்லை, நான் அம்பை எய்தேன். அது ஒரு முனிகுமாரன் பேரில் பட்டு விழுந்தான். அவனிடம் சென்றேன், காப்பாற்ற என்னால் முடியவில்லை. அப்போது அவன் சொன்னான், எனக்கு தாயாரும் தந்தையாரும் வயதானவர்கள், கண்ணு தெரியாத 2 பேருமே குருடர்கள், எனக்காக நான் தீர்த்தம் கொண்டு வருவேன் என்று காத்திருக்கிறார்கள். தாகமாக உள்ளது, தீர்த்தம் எடுத்துவான்னு சொன்னார்கள். அவர்களை அமர வைத்துவிட்டு நான் குடத்தோடு இங்கு வந்தேன். வந்த இடத்தில் நீ என்னை கொன்று விட்டாய். அவர்களை யாரினி காப்பார்கள்? நான் இறந்த செய்தி கூட அவர்களுக்கு தெரிய போவதில்லை என்று அந்த முனிகுமாரன் சொல்ல, அவனை காக்க முடியாதபடியால் சரி, அந்த தாய் தந்தையரிடம் அந்த செய்தியை சொல்லுவோம் என்பதற்காக தசரதன் சென்றார். அவர்களிடம் மகன்தான் வந்துவிட்டான் என்று அவர்கள் நினைத்தார்கள். என தீர்த்தம் கொண்டு வந்தாயா, தாகமாக உள்ளதுன்னு அவர்கள் சொன்னார்கள். தசரதன் மெதுவாக சொன்னான், இல்லை, நான் தசரதன், இக்ஷ்வாகு குலத்து அரசன், நான் தான் வந்தேன், பிள்ளை அல்ல என்று சொன்னார். ஏன் பிள்ளைக்கு என்ன ஆயிற்று? இப்போதுதான் சென்றான், தீர்த்தம் எடுத்து வருவதற்காக நதிக்கு சென்றான் என்று அவர்கள் சொல்ல, இல்லை அம்மா, நான் தான் தவறாக ஒரு விலங்கு என்று நினைத்து அம்பாலே அவனை அடித்து விட்டேன். அவன் உயிரை இழந்து விட்டான். அதற்கு நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும், தெரியாமல் செய்து விட்டேன்னு தசரதன் சொன்னார். சது திவ்யேன துவாவந்தௌ நிகதௌ விருத்தௌ மாதா ஜனயிதாச்சமே தௌ நூனம் துர்பலௌ அந்தௌ மத் பிரதீக்ஷௌ பிபாசிதௌ. இருவருமே வயதானவர்கள், கண் தெரியாதவர்கள், எனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவன் சொன்னான். இவர்களிடம் தசரதன் சென்று செய்தியை கூறினார். அவர்கள் என் பிள்ளையின் உடலை காண வேண்டும் சொல்ல அந்த நதிக்கரைக்கு அழைத்து வந்தான். அப்போது அந்த உடலை வைத்து கொண்டு அழுதார்கள். அந்த பிள்ளை தாய்க்கும் தந்தைக்கும் இத்தனை தொண்டு செய்தாரோ இல்லையோ, அதற்காக இந்திரனே அவரை ஸ்வர்க்கத்துக்கு அழைத்து சென்றார். சது திவ்யேன ரூபேண முனிபுத்திர ஸ்வகர்மவிஹி ஸ்வர்க்கம் அத்தியாருஹத் க்ஷிப்ரம் சக்ரேண சக தர்மவிது. சக்ரன் என்றால் இந்திரன். அந்த இந்திரனே இவன் செய்த தர்ம காரியங்களுக்காக இவனை அழகான உருவம், இந்த உடலை விட்டு அழகான உருவத்தை எடுத்துக்கொண்டு அவன் ஸ்வர்க்கத்துக்கு சென்றான். அதையும் தசரதன் கண்டார். இப்போது அந்த முனிவருக்கு கோபம். ஆனால் தசரதன் தவறு செய்யவில்லை என்றும் புரிந்து கொண்டான். அவன் வேண்டுமென்றே கொண்டிருந்தால் பிரம்மஹத்தி தோஷம், பிராமணனை கொன்றதுக்காக பிரம்மஹத்தி தோஷம் வந்திருக்கும். ஆனால் நீ தெரியாமல் தான் செய்தாய், அதனால் அந்த தோஷம் வராது. ஆனால் நான் வருந்தி சொல்லுகிறேன், நான் எப்படி என்னுடைய பிள்ளையை விட்டு பிரிந்து துக்கப்படுகிறேனோ இதே துக்கத்தை நீயும் கண்டிப்பாக அனுபவிப்பாய் என்று அவர் சபித்தார். புத்திரவியசனம் துக்கம் யதேதன் மம சாம்பிரதம் ஏவம் துவம் புத்திரசோகேன ராஜன் காலம் கரிஷ்யசி. எப்படி புத்திரனை விட்டு பிரிந்து நான் வருத்தப்படுகிறேனோ, தசரதா, உன்னுடைய மரணத்துக்கே புத்திரசோகம்தான் காரணமாக இருக்கும். வெகு தொலைவில் இல்லை, நீயும் உன் புத்திரர்களை விட்டு விலகுவாய், அதனாலே கஷ்டப்பட்டு நீயும் உயிரை நீப்பாய் என்று அந்த பெரியவர் சொல்ல, இந்த செய்தி இப்போதுதான் தசரதனுக்கு நினைவு வருகிறது. அன்று என்றோ ஒருவர் சொன்னார், இப்போது அதே போல் நடந்துவிட்டதே, ராமன் பிரிந்து விட்டான், எனக்கும் உயிர் போவது போல்தான் இருக்கிறது. பார்த்தால் யமனுடைய தூதர்கள் நிற்பது போல் உள்ளது, எனக்கு கண் தெரியவில்லை, கண் மங்கிக் கொண்டே போகிறது என்று கௌசல்யிடம் சொல்லத் தொடங்கினார். ராமம்மே அனுகதா திருஷ்டிஹி அத்யாபின நிவர்த்ததே நத்வா பஷ்யாமி கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்பிருஷ. கௌசல்யே, எனக்கு கண் தெரியவில்லை, என் கண் ராமன் பின்னாலேயே சென்று விட்டது போல் உள்ளது. ராமம்மே அனுகதா திருஷ்டிஹி, கண்ணானது ஒரு பொருளை தான் கிரகித்து என்னிடத்தில் காட்ட வேண்டும். ஆனால் இந்த இடத்துல யாரை பார்த்தது? பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரணம். ராமனுடைய அழகு என்பது கண்டவர்களுடைய மனத்தையும் அவர்கள் கண்ணையும் பறிக்கக்கூடியது. அப்ப என்னுடைய கண்ணையும் ராமன் பறித்து சென்று விட்டான். ராமம்மே அனுகதா திருஷ்டி. ராமன் முன்னாடி சென்றாராம், பின்னாடியே என்னுடைய கண்ணும் சென்று விட்டது. ஏனென்றால் ஒரு தலைவன் பெரியவர் முன்னால் நடந்து சென்றால் தொண்டர்கள் பின்னால் நடந்து செல்ல வேண்டும். குரு சென்றால் சிஷ்யன் செல்ல வேண்டும். தகப்பனார் முன்னால் சென்றால் தனையன் பின்னால் நடந்து செல்ல வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறதா? ராமன் தான் உலகனைத்துக்கும் கண். கண்ணாவான் என்னும்
மண்ணோர் விண்ணோருக்குன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். உலகுக்கே கண்ணு யாரு? அறிவு தானே. கண்ணை கொண்டு என்ன செய்ய போகிறோம்? பொருட்களை அறிய போகிறோம். அப்படி உலகுக்கே கண்ணாக ஞானத்தை கொடுப்பவராக பகவான் உள்ளார். சக்ஷுர் தேவானாம் உதமர்த்தியானாம் என்று வேதம் தெரிவிக்கிறது. பகவான் தான் கண். அவரை கொண்டுதான் உலகத்தையே நாம் அறிகிறோம். அப்ப பகவான் உயர்ந்த கண். அவர் முன்னாடி நடந்து சென்றாரா? அவர் பெரியவர். பெரியவர் போனா நாமளும் பின்னாடி போனோம் நினைச்சிருந்து என்னுடைய கண்ணும் பின்னாடியே போயிடுத்து. ராமம்மே அனுகதா திருஷ்டிகி அத்யாபி ந நிவர்த்ததே. இதுவரை திரும்பி வரவில்லையே. ராமன் சென்று 6 நாட்கள் ஆயின. இந்த திருஷ்டி இன்னும் திரும்பி வரவில்லை. ஒருவேளை திரும்ப வந்தால் கைகேயியை பார்க்க வேண்டும் என்ற பயமோ என்னமோ, அதனால் என் கண் பார்வை வரவில்லைன்னு தசரதன் சொல்லுகிறான். பொதுவாக எங்க போனா திரும்பி வரமாட்டா. ஒருவர் முக்தி அடைந்து விட்டால் சென்றவர் திரும்பி வருவதில்லை. நச்ச புனராவர்த்ததே என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஒரு முறை இந்த லீலாவிபூதியை விட்டு ஒருவன் முக்தியை அடைந்து விட்டால் அங்கிருந்து திரும்பவும் இந்த உலகுக்கு வருவதில்லை. அதை போல என் கண் ராமனின் பின்னால் சென்றது, அது முக்தி அடைந்து விட்டது போலிருக்கு, இனிமேல் வரமாட்டாது என்று தசரதன் கூறினான். ஆழ்வார் தெரிவித்தாரே, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. பகவான் ஸ்ரீரங்கத்தில் சயனித்திருக்கிறானே, அவனை கண்டுவிட்டபடியால் வேறு எதையும் என் கண் காணாதுன்னர். தசரதனுடைய கண்களும் ராமனை கண்டபடியால் வேறு யாரையும் காண விரும்பவில்லை. ராமம்மே அனுகதா திருஷ்டிகி அத்யாபின நிவர்த்ததே. இன்னும் எனக்கு கண் பார்வை வரவில்லை. ஆகையால் ராமனைத்தான் காண முடியவில்லை, அவனை பெற்ற உன்னையாவது காணலாம் என்று ஆசைப்பட்டேன். நத்வா பஷ்யாமி கௌசல்யே. உன்னையும் என்னால் காண முடியவில்லை. பயமாக உள்ளது, இருட்டாக உள்ளது. சாதுமா பாணினா ஸ்பிருஷ. உன்னுடைய கையாலே என்னை தொடு. நான் தனிமையில் இருக்கிறது போல் பயமாக உள்ளது. சாதுமா பாணினா ஸ்பிருஷ என்று தசரதன் தெரிவித்தான். கௌசல்யையும் அருகில் வந்தாள். அவனுக்கு ஆஸ்வாசனம் செய்வதற்காக பார்த்தாள். ஆனால் அவனுக்கு ராமனை விட்டு பிரிந்த சோகம் தாங்க முடியாமல் அதிகமாக ஆனபடியால் கதறத் தொடங்கினான். உயிர் பிரியத் தொடங்கியது. ஹா ராகவ மகாபாகோ, ஹா மம ஆயாச நாசன, ஹா பித்ருப்பிரிய மே நாத, ஹா மமாசி கதசுதா என்று அவன் அழுகத் தொடங்கினான். ஹா ராகவ, ரகுகுதத்தில் பிறந்தவனான ராகவனே, ஹா என்று அவனிடத்தில் மனசு சென்றது. ஹா மம ஆயாச நாசன. தசரதனுக்கு எப்ப என்ன சிரமம் ஏற்பட்டாலும் அதை போக்க வேண்டும் என்றால் ராமனை ஒரு முறை சேவித்து விட்டால் என்ன கஷ்டமா இருந்தாலும் போயிடுமா. கௌசல்யிடம் தசரதன் தெரிவிக்கிறார், கௌசல்யே, எனக்கு என்ன வயசு என்று நீ நினைக்கிறாய்? பார்த்தால் என்ன வயசு சொல்லலாம்னு கேட்டார். எதுக்கு பார்த்து சொல்லணும்? 60,000 ஆச்சுன்னு எனக்கு தெரியாதா? 60,000 ஆண்டுகளாக ராஜ்ய பரிபாலனம் செய்கிறீர், அப்ப 60,000 ஆயிற்றுன்னு சொன்னான். கிடையாது, எனக்கு வயசு 16 என்று தசரதன் கூறினான். ஏன், எப்படி 16னால் ராமன் நடந்து வரக்கூடிய அழகை பார்த்து பார்த்தே தசரதனுக்கு வயது குறைந்து விட்டதாம். வாபோகு வாயின்னம் வந்தொருகால் கண்டுபோ மலராள் கூந்தல் என்று குலசேகராழ்வருடைய பாட்டு. தசரதன் ராமனை வா என்று அழைப்பாராம். அழகா தளர்நடையோடு ராமன் அங்கிருந்து ஓடி வருவாரா? அந்த அழகை பார்த்த உடனே 60,000 இருந்தது 50,000 குறைஞ்சிருமா. போ என்று சொல்லுவாராம். பின்னழகு, அவன் செல்லும் போது அவனுடைய பின்னழகை சேவிப்பாரா? அதை சேர்த்தவுடன் 50,000 20,000 ஆயிடுமா. பகவானுக்கு முன்னிலும் பின்னழகிய பெருமாள்னு பேர் உண்டு. முன்னழகை காட்டிலும் அவர் பின்னாழி சங்க சக்கரங்களும் என்ன திருவாபரணங்களும் அவருடைய கேசம் இருக்கே திருக்குழற் கற்றை, அதுவும் இன்னும் அழகாக இருக்குமாம். அப்ப முன்னாடி வரத சேவித்தால் 10,000 வருஷம் குறையும், திருப்பி பின்னாடி போறதை சேவித்தா 20,000 வருஷம் குறையும். வா போகு வாயின்னம் வந்தொரு கால் கண்டு போய் இன்னும் ஒரு முறை வந்துவிட்டு போம் பாரான். மறுபடியும் ராமன் வருவார், வயது குறையும். இப்படி குறைந்து குறைந்து எனக்கு 16 வயசு கௌசல்யை இளமையோடு இருக்கிறேன்னு தசரதன் தெரிவிப்பாராம். இப்ப மம ஆயாச நாசன, என்ன ஆயாசம் தளர்ச்சி ஏற்பட்டாலும் அதை நீக்குவதற்கு ராமனை கண்டு கண்டே கழித்திருந்தான் தசரதன். மம ஆயாச நாசன ஹா பித்ருப்பிரிய, தந்தைக்கு மிகவும் பிரியமானவன் ராமன். பொதுவாக ஒரு பிள்ளை நல்லவனான்னு யார் சொல்லணும்? தந்தை சொல்ல வேண்டும். பிள்ளையே சொல்லிட்டார், ராமனே ஆனால் சொல்லிக் கொள்கிறார். என்னை போல பிள்ளை கிடையாது, பரதனை போலே தம்பி இருக்க முடியாது. நமே பிது சமாகா, என்னை போலே புதல்வனும் இருக்க முடியாதுன்னு ராமன் சொல்றார். ராமன் சொன்னதோடு மட்டுமல்ல, நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. தாயார் தகப்பனார் பிள்ளையாலோ பொன்னாலோ சுகப்பட்டார்கள் என்றால் வரவேண்டிய வார்த்தை இது. இதை சொன்னார்கள் என்றால் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லலாம். என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம் புக்க எந்தாய்.
ராமன் எதையெல்லாம் புறக்கணித்தார்? உன்னையும் உன் அருமையையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்னாக கொள்ளாது. கௌசல்யை எவ்வளவு சிரமப்படுவாள், துன்பப்படுவாள் என்று நீ பார்க்கவில்லை. உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் என்று நீ பார்க்கவில்லை. சீதை இதுவரை காடே பார்க்காதவள் என்ன சிரமப்படுவாள் என்று பார்க்கவில்லை. ஆனால் எதை பார்த்தாய்? என்னையும் என் மெய்யுரையும். தசரதன் அவனுடைய சத்திய வாக்கியம், அவன் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் பொய்யாக கூடாது. என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம் புக்க எந்தாய். அது ரெண்டு தான் சத்தியம். மற்றபடி எதுவுமே நமக்கு முக்கியம் அல்ல. தந்தை சொல்லிவிட்டால் அவர் வார்த்தை முக்கியம்னு செய்தாரே. நின்னையே மகனாக பெறப்பெறுவேன், 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் 7 பிறவிக்கும் உன்னையே மகனாக நான் பெற வேண்டும் என்று சொன்னார். பித்ருப்பிரியன், பிதாவுக்கு மிகவும் விரும்பப்பட்டவனாக அவர் இருந்தார். ஹா பித்ருப்பிரிய மே நாத, ஹா மமாசி கதசுதா. என்னை விட்டு பிரிந்து தசரதனுக்கு என்ன துர்தசை என்றால் 4 அழகான புத்திர ரத்னங்களை பெற்றெடுத்தார். உயிர் பிரியும் பொழுது ஒருவரும் கூட இருக்கவில்லை. பரதனும் சத்ருக்னனும் மாமன் வீட்டுக்கு கேகே தேசத்துக்கு சென்றார்கள். ராமனும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு சென்றார்கள். ஒருவரும் கூட கிடையாது. கௌசல்ய இல்லை, கைகேயி இல்லை. அவர்களெல்லாம் உறங்கிவிட்டார்கள், மயக்கமாக விழுந்து விட்டார்கள். தசரதன் உயிர் பிரியும் போது யாரும் இல்லை. தனியாக அர்த்தராத்திரியிலே ராமனை நினைத்து கொண்டு தசரதன் உயிரை விட்டான். காலையில் எல்லாரும் எழுந்து பார்த்தார்கள், அசைத்து பார்த்தார்கள், சேதனையே இல்லை. தசரதன் மாண்டு போனான் என்று அனைவருக்கும் செய்தி பரவ வசிஷ்டர் வந்தார். தசரதனை எடுத்து ஒரு எண்ணெய் சட்டி, அவர் எப்படியா உடம்பை காப்பாற்றனவே, ராமன் வரப்போவது கிடையாது, பரதன் கேகய தேசத்தில் உள்ளார், அவருக்கு செய்தி சென்று அவர் அங்கிருந்து வர வேண்டுமே, அதுவரைக்கும் உடலை காப்பதற்காக எண்ணெயிலே போட்டு பராமரித்து வைத்தார்கள். அங்கிருந்து மந்திரிகள் கூறினார்கள், உடனே நமக்கு ஒரு ராஜா வேண்டும். ராஜ்யம் என்பது ராஜா இல்லாமல் இருக்க முடியாது. அராஜகம் ஹி நோ ராஷ்டிரகம் விநாசம் சமவாப்னுயாத். ராஜா இல்லாமல் இருந்தால் மற்றவர்கள் படையெடுத்து வருவார்கள், ஒரு நீதியே இருக்காது. யாரை பார்த்து பயப்படுவது? ஒரு பயம் இருந்தால் மக்கள் எல்லாம் சரியாக நடப்பார்கள். ராஜாவே இல்லை என்றால் நீதிப்படி நடக்க மாட்டார்கள். ஆகையால் உடனடியாக ராஜாவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மந்திரிகள் எல்லாம் சொல்ல வசிஷ்டர் உடனடியாக தூதுவர்களை ஏவி கேகய தேசத்துக்கு அனுப்பினார். பரதனுக்கு சென்று என்ன செய்தி என்று சொல்ல வேண்டாம், தசரதன் இறந்து விட்டான் என்று சொல்ல வேண்டாம், பரதன் உடனடியாக வர வேண்டும் என்று சொன்னால் போரும் என்று தூதுவர்களை அனுப்பினார். அவர்களும் வேகமாக வாயு வேகத்தில் ஓடக்கூடிய குதிரைகளின் மேல் ஏறி 4-5 நாட்களுக்குள்ளே கேகே தேசத்துக்கு சென்றார்கள். அன்று இரவு அவர்கள் போய் சேரணமொல்லியோ, அன்று இரவு பரதனுக்கு ஒரு கோரமான கனவு ஏற்பட்டது. தன்னுடைய தந்தை ஒரு பெரிய மலையிலிருந்து கீழே விழுந்து எண்ணெய்க்குள்ளே விழுந்து அந்த எண்ணெயை குடிப்பது போலேயும், அவர் ஒரு தேர், அந்த தேரிலே கழுதைகள் பூட்டப்பட்டிருந்தன. கழுதைகள் பூட்டப்பட்ட தேரில் ஏறி தெற்கு திசை நோக்கி நரகத்தை நோக்கி செல்வது போலேயும் அவன் கண்டான். திடுக்கிட்டு எழுந்தான். அன்று முழுவதும் அவன் மனது சரியாகவே இல்லை. ஏதோ தவறு நடந்துள்ளது என்று நினைத்தான். அதே சமயத்துக்கு தூதுவர்களும் வந்தார்கள். அவன் பயந்தே விட்டான். ஏதோ தவறு நடந்துள்ளது என்று எல்லாரும் குசலமா, ராமன் எப்படி உள்ளான், லக்ஷ்மணன் எப்படி உள்ளார், சீதை எப்படி உள்ளார், தந்தை எப்படி உள்ளார்னு கேட்க எல்லாரும் சௌக்கியம். ஆனால் உடனடியாக பரதன் நாட்டுக்கு வர வேண்டும் என்று ஆணை என்று சொல்ல அவனும் விடை பெற்று கொண்டான். யுதாஜித்திடம் வேகமாக புறப்பட்டு அங்கிருந்து சென்றான். பபூவஹ்யஸ்ய ஹிருதயே சிந்தா சுமஹதி ததா த்வரயாசாபி தூதானாம் ஸ்வப்னஸ்யாபிஜ தர்சனாத். அந்த தூதர்கள் வேகமாக வரணும்னு சொல்றாளே தவிர என்ன காரணம்னு சொல்லவில்லை. இவனும் கோரமான சொப்பனத்தை கண்டிருந்தான். அதனால் மனதில் சிந்தையோடு ஏதோ கவலையோடு பரதன் புறப்பட்டான். 7 நாட்களிலே அங்கிருந்து அயோத்தியை வந்து அடைந்தான். நேரே அயோத்தியில் சோபையே இல்லை, எங்கும் யாரும் திருவிழா கோலத்திலேயே இல்லை. எப்போதும் இருக்கிற ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கவில்லை எல்லாம் பரதனுக்கு தெரியாது. அயோத்தி இருக்க வேண்டியபடி இல்லை என்று புரிந்து கொண்டான். நேரே தந்தையை காண்பதற்காக சென்றான். அவர் மாளிகையில் தந்தை இருக்கவில்லை. சரி, அப்ப கைகேயினுடைய பவனத்தில் தான் இருப்பார், அங்குதான் அநேகமாக இருப்பார், அங்கு செல்லலாம் என்று சென்றால் கைகேயி அமர்ந்திருந்தாள். பரதனை பார்த்தவுடன் ஆனந்தமாக குதித்து கொண்டு எழுந்து வந்தாள். வந்தவுடனே பரதன் கேட்டார், என்ன ஆயிற்று, ஏன் இப்படி சோபை இல்லாமல் உள்ளது என்று சொன்னால் அவள் பதட்டமே படவில்லை. யோமே பிராதா யாகதி சர்வபூதானாம் தாங்கதிம் தே பிதாகதா.
பரதா, அனைவரும் எந்த கதியை ஒரு காலத்தில் அடைய வேண்டுமோ அதை உன்னுடைய தந்தையாரும் அடைந்து விட்டார் என்று சொன்னார். பரதனுக்கு புரியவே இல்லை. எப்போது மரித்தார், என்ன ஆயிற்றுன்னு தெரியவில்லை. விழுந்தான், அழத் தொடங்கினான், மோகித்தே கீழே விழுந்து விட்டான். அவன் அழுது கொண்டிருக்கும் போது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதுன்னு சொல்லுவாளோ இல்லையோ, அதே போல உத்திஷ்டோத்திஷ்ட கிம்சேஷே ராஜன் என்று அவனை பற்றி தெரிவித்தாள். ராஜாவே என்று அழைத்தாள். உத்திஷ்ட, எழுந்திருப்பாய், நீதான் ராஜா என்று அழைத்தாள். பரதனுக்கு அது புரியவே இல்லை. சரி, ராஜகுமாரன் என்பதால் ராஜா என்று அழைக்கிறாள். தசரதன் மரித்து விட்டார் என்றால் உடனடியாக நான் ராமனை காண வேண்டும். ராமன் எங்கு உள்ளார் என்று அடுத்த கேள்வி கேட்டார். ராமன், சீதை, லக்ஷ்மணன் இங்கு இல்லை, வெளியே சென்றிருக்கிறார்கள் என்று அவள் கைகேயி மெதுவாக பதிலுரைத்தாள். ஏன் அவர்களும் இல்லையா? தசரதர் மரிக்கும் போது அவர்களும் இல்லையா? எங்கு சென்றார்கள் என்று கேட்க, நான் தான் வரத்தை பிரார்த்தித்து அவர்களை அனுப்பி வைத்தேன். உனக்கு பட்டம் கட்ட வேண்டும், ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நான் வரம் கேட்டு உனக்காக உயர்ந்த ராஜ்யத்தை பெற்று வைத்துள்ளேன் என்று கைகேயி சொல்ல, பரதன் அவளை நன்றாக வெய்யத் தொடங்கினான். உற்பன்னாத்து கதம் புத்திஹி துவயேயம் பாபதர்ஷினி சாதுசாரித்திர விப்ரஷ்டே பூர்வேஷாம் நோ விகர்ஹிதா. நம் குலத்தில் இல்லாத வழக்கம் இது. முன்னோர்கள் அனைவரும் நம்மை கேலி செய்ய மாட்டார்களா? ஏன் உனக்கு எப்படி இப்படி ஒரு புத்தி வந்தது? பாபதர்ஷினி, உன்னை பார்த்தாலே பாபம். உன்னோடு பேசுவதற்கோ பார்ப்பதற்கோ எனக்கு இஷ்டமில்லை. நான் கௌசல்யை சென்று பார்க்கப் போகிறேன், அவளிடம் என்ன என்று கேட்டு தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி கௌசல்யுடைய பவனத்துக்கு பரதன் புறப்பட்டான். அப்போதிருந்து பரதனுடைய கஷ்டகாலம் தொடங்கியது. வரிசையாக யாரையெல்லாம் சந்தித்தானோ அவர்கள் அனைவரும் பரதனை சந்தேகப்படத் தொடங்கினார்கள். முதலில் கௌசல்யிடம் சென்றான். அவள் கேட்டாள், இதம் தே ராஜ்ய காமஸ்ய ராஜ்யம் பிராப்தம் அகண்டகம் இத்தியாதி பகுபிர் வாக்கியைஹி க்ரூரைஹி சம்பர்சிதோனகா. குற்றமே அற்றவனான பரதன். கௌசல்யை அவனை பார்த்தாள். பார்த்தவுடன், பரதா, ஆசைப்பட்டபடிக்கு ராஜ்யம் கிடைச்சுதா? எந்த தடையும் இல்லையே, ராமனை வழியிலிருந்து நீக்கிவிட்டாய், ராஜ்யத்தோடு சுகமாக இருக்கலாமா என்று கௌசல்யை கேட்க, பரதன் அழுதே விட்டான், காலில் விழுந்தான். எனக்கு என்ன பக்தி ராமனிடத்தில் என்று உமக்கு தெரியாதா? இந்த வார்த்தையை நீர் சொல்வது சரியா என்று அவரிடம் அலற்றி சபதம் செய்ய தொடங்கினான். ராமன் காட்டுக்கு செல்வதற்கு நான் காரணமாக இருந்தால் எனக்கு இந்த பாபம் வரட்டும், இந்த பாபம் வரட்டும். மாட்டை காலால் எத்தினால் என்ன பாபமோ அந்த பாபம் வரட்டும். எனக்கு நன்றாக வேலை செய்தவர்களுக்கு அதற்கு தக்க ஊதியத்தை கொடுக்காமல் இருந்தால் என்ன பாபம் எஜமானனுக்கு வருமோ அந்த பாபம் வரட்டும். விதியை கொடுத்த குருவுக்கு துரோகம் ஒருவன் செய்தான் என்னால் எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். இப்படி வரிசையாக சொல்லி இது வரட்டும், இது வரட்டும், இது வரட்டும் என்று பரதன் சொல்ல, சரி, கௌசல்யை புரிந்து கொண்டால் இவன் மனது மாறவில்லை. திஷ்டியான சலிதோ தர்மாத் ஆத்மாதே சகலக்ஷணா வத்ச சத்திய பிரதிஜோஹி சதாம் லோகான் அவாப்ஸ்யசி. பரதா, உன் மனது மாறவில்லை. திஷ்டியா, திஷ்டம், திஷ்டம் என்றால் தேவர்களுடைய அருள். தெய்வம், திஷ்டம், பாகதேயம் என்று தெரிவிப்பார்கள். தேவதையினுடைய அருளாலே ஏற்பட்டது. தேவதையோடு தொடர்புடையதற்கு திஷ்டி என்று பெயர். இப்ப திஷ்டியா, தெய்வர்களுடைய அனுகிரகத்தாலே உன் மனது மாறவில்லை. கைகேயி மாறியது போல் நீயும் மாறிவிட்டாயோ என்று நினைத்து தவறாக பேசிவிட்டேன். சத்திய பிரதிஜா, நீ செய்த சபதம், உன்னுடைய எண்ணம் தூய்மையானதென்று அறிந்து கொண்டேன். நீ உலகெங்கிலும் நல்ல பெயரை புகழை அடைவாய், பயப்படாதே, உன்னை நான் தவறாக நினைக்கவில்லை. கௌசல்யை சொன்னால் அவளிடத்தில் நடந்ததை அறிந்து கொண்டு அங்கிருந்து மேலே புறப்படத் தொடங்கினான். அப்போது அடுத்ததாக கைகேயினுடைய ஒரு தாசி இருந்தாளே, அந்த மந்தரா என்பவள், அந்த மந்தரையை சத்ருக்ன ஒரு இடத்தில் கண்டான். கண்டவுடன் மிகுந்த கோபம். இவளால் தானே கைகேயினுடைய மனம் மாறியது, இவளால் தானே அனைத்து கஷ்டங்களும். அவளை பிடித்து இப்போதே இவளை கொன்றுவிடலாம் என்று 4 பேரை சேர்த்து கொண்டு கொல்வதற்காக சென்றான். பரதன் ஓடி வந்து தடுத்தார். எனக்கு ஆசை இல்லையா? கைகேயியை கொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு வரவில்லையா? அவள் செய்த துரோகத்துக்கு கைகேயியும் கொலை செய்யப்பட தகுந்தவள் தான். ஆனால் என்ன வருத்தம், அவளை கொலை செய்து விட்டால் ராமன் நம்மோடு நாளை பேச மாட்டேன் என்று சொல்லிவிடுவார். நான் கைகேயியை ஏன் கொலை செய்யாமல் இருக்கிறேனோ அதே காரணத்துக்காக நீயும் மந்தரையை கொல்லாதே. அப்படி இருந்தால் ராமன் நம்மை நிகிரகித்து விடுவார். ஆகையால் விட்டுவிடு, மன்னித்து விடு என்று சொன்னார். சத்ருக்னனும் விட்டான். அதற்கு மேலே வசிஷ்டரிடம் சென்றான் பரதன். வசிஷ்டர் தானே குலகுரு. அடுத்து என்ன நடக்க வேண்டும்னு பார்க்கறதுக்காக செல்ல வேண்டும். வசிஷ்டர் கூறினார்,
பித்ரா பிராத்ரா ச தே தத்தம் ராஜ்யே நிகத கண்டகம் தத் சம்பிரம் தத் புங்ஷ்வ முதிதாமாத்யஹ க்ஷிப்ரமேவ அபிஷேச்சய. நீ வேகமாக அரசை எடுத்துக்கொள், தந்தையாரம் கொடுத்து விட்டார், ராமனும் வழியில் இல்லை, நீ அரசை ஏற்றுக்கொள், ஆனந்தமாக நீ ஆள வேண்டும் என்று வசிஷ்டர் சொல்ல, விலலாப சபாமத்தியே ஜகர்ஹேஜ புரோஹிதம், பெரிய சபை, ராஜசபைக்கு நடுவிலே அனைவரும் சுத்தி இருக்கும் பொழுது நடுவிலேயே பரதன் விழுந்து கத்தினானாம். விலலாப சபா மத்தியே, தீனமான குரலோடு அழுது, நான் எப்படி அரசு ஆள முடியும்? ராமனுக்கு நான் தாசன், ஒரு தாசன் எப்படி சொத்துக்கு ஆண்டானாக ஆக முடியும்? ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய, இது பரதனுடைய வாக்கியம். இந்த ராஜ்யமும் ராமனுக்கு சொத்து, நானும் ராமனுக்கு சொத்து. ஏன்? அது அச்சேதன பொருள், அறிவற்ற பொருள். ராஜ்யம் என்பது அறிவில்லாத ஒரு பொருள். பரதன் என்பவன் அறிவுடையவனான ஜீவாத்மா. ரெண்டு பேரும் ஒன்னா என்றால் இருவருக்குமே பாரதந்திரியம் ஒன்றுதான். பாரதந்திரம் என்றால் பகவானுடைய எண்ணத்துக்கு ஏற்ப நடப்பது. அவருக்கு நான் சொத்துன்னு வச்சுக்கோங்க, அவர் சுவாமி. அப்ப நான் எப்படி வேணுமோ என்னுடைய சொத்தை நடத்தலாமே. இப்ப இது என்னுடைய பொருள், இதை நான் எங்கு வேண்டுமோ மாற்றி மாற்றி வைக்கலாம். அப்ப இந்த பொருள் எனக்கு பரதந்திரமானது, நான் எப்படி வைக்கிறேனோ அப்படி இருக்கும். இந்த இங்கு வைத்தால் இருக்கும், நாளை ஜலத்தில் போட்டால் இருக்கும், சேற்றில் போட்டால் இருக்கும், எடுத்து ஒரு தங்கப்பெட்டிக்குள்ளே வைத்தால் அங்கும் இருக்கும். ஏன் இங்கு வைத்தீர் என்று கேள்வி கேட்காது. எப்படி ஒரு அச்சேதன பொருள் கேள்வி கேட்காதோ அதே போலத்தான் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கு பரதந்திரனாக இருக்க வேண்டும். இதுதான் பரதனுடைய உயர்ந்த நிலை. ஏன் பிரகலாதனை காட்டிலும் அல்லது லக்ஷ்மணன் முதலானவர்களை காட்டிலும் பரதனுக்கு ஏன் ஏற்றம் என்றால், லக்ஷ்மணன் தான் தொண்டு செய்ய வேண்டும் என்பதில் ஆசையோடு இருந்தாரே தவிர பகவானுடைய எண்ணம் என்ன, அவர் நம்மை நாட்டில் இருக்கச் சொல்கிறார், ஆகையால் இருப்போம் என்று லக்ஷ்மணனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னுடைய ஆசைப்படி காட்டுக்கு செல்ல பார்த்தார். பரதனுக்கு ராமனுடைய ஆசைதான் முக்கியம். அப்ப ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய, இந்த உலகில் இருக்கும் அனைத்து பொருட்களுக்குமே பகவானுக்கு தான் சொத்து. பிரகிருதி பிரகிருத்தின்னு கண்ணன் தெரிவிக்கிறார். என்னிடத்தில் ரெண்டு சொத்துகள் உள்ளன. பூமிராபோ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதி அஷ்டதா அபரேயம் இதஸ்த்வன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் மகாபாகோ யயேதம் தாரியதே ஜகத்து என்று கண்ணனுடைய வார்த்தை. இந்த உலகம் இருக்கே, நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், அகங்காரம், மகான், இதெல்லாம் இருக்கே, இந்த பொருட்கள் எல்லாம் ஒரு பிரகிருதி, என்னுடைய ஒரு பாதி சொத்து. அது தாழ்ந்த சொத்து. இதைவிட உயர்ந்த சொத்து உண்டு, அதுதான் ஜீவாத்மா என்பவர். இவர்கள் இருவரையும் நான் தான் கொண்டவன், நான் தான் இயக்குகிறேன் என்று கண்ணன் தெரிவிக்கிறார். அப்ப ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய, ஒரு ரெண்டு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னிடத்திலேயே ஒரு புத்தகம் உள்ளது, ஒரு மேஜை உள்ளதுன்னு வச்சுக்கோங்க. நான் தான் புத்தகத்துக்கும் உடையவன், மேஜைக்கும் உடையவன். அப்ப நான் தான் புத்தகத்தையும் ஆள வேண்டும், இந்த மேஜையையும் ஆள வேண்டும். புத்தகத்தை பார்த்து நீயே இந்த மேஜையை ஆட்சி செய்து கொள்னு சொல்ல முடியுமா? முடியாது. ரெண்டு தொண்டர்கள், ரெண்டு சொத்துன்னு இருந்தால் ஒரு சொத்து இன்னொரு சொத்தா ஆள முடியாது. ரெண்டையுமே சுவாமிதான் ஆள வேண்டும். அதே போல நானும் சொத்து ராமனுக்கு, ராஜ்யமும் சொத்து ராமனுக்கு. நான் எப்படி ஆள முடியும்? யாவது ஆவர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாவத்வமிக லோகேஷு சுவாமித்வம் அனுவர்த்தய. இந்த உலகம் இருக்கும் வரை ராமா நீதான் சுவாமி, நான் தான் தாசன். இந்த ஒரு சம்பந்தத்தை மாற்றவே முடியாது. என்னுடைய தலையில் ஒரு ராஜ்யம் என்பதை ஏற்றக்கூடாது என்று பரதனுடைய எண்ணம். அப்படி ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய, எப்படி ராஜ்யம் அவனுக்கு அடிபணிந்து இருக்குமோ, அவர் எப்படி வேண்டுமோ உபயோகிக்கலாமோ இல்லையோ. சொத்து சொத்துனா என்ன அர்த்தம்? யதேஷ்ட விநியோக அர்ஹத்துவம் என்று தெரிவிப்பார்கள். நான் ஆசைப்பட்டபடிக்கு அதை நான் உபயோகிக்கலாம், அவ்வளவுதான் சொத்து என்பது. அதே போல ராஜ்யமும் ராமனுக்கு சொத்து, நானும் ராமனுக்கு சொத்து. நான் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சரி, அப்ப என்ன செய்யலாம்? வேறு யாரும் இல்லை, நீயும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறாய். யாரை ராஜ்யத்தில் ராஜாவாக ஆக்குவது என்றால், அனைவருமாக புறப்படுவோம், ராமன் எங்கு உள்ளாரோ தேடி செல்லலாம், சென்று அவர் காலில் விழுந்து அவர் மறுபடியும் வர வேண்டும் என்று பிரார்த்திப்போம் என்று பரதன் சொல்ல, அதற்கு பெரிய ராஜமார்க்கமெல்லாம் இடத் தொடங்கினார்கள். இவ்வளவு பெரிய சேனை போனுமே, பரதன் தனியாக செல்லவில்லை, தான் மட்டும் சென்றால் ராமன் முடியாது என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது? 3 தாய்மார்களையும் அழைத்து கொண்டான், வசிஷ்டர் முதலான மந்திரிகளையும் அழைத்து கொண்டான், படை அனைத்தையும் அழைத்து கொண்டான்.
அயோத்தியில் வாழ்ந்த மக்கள், விலங்குகள் அனைவரையும் அழைத்துக் கொண்டார். அனைவருமாக புறப்பட்டார்கள். பெரிய ராஜமார்க்கம் வேணுமே. ராமன் போத பாதை சின்ன பாதை, தேரை வைத்து சென்றார். இவ்வளவு பெரிய சேனை போவதற்கு ஒரு பாதை அமைக்க வேண்டும். அமைத்து கொண்டு சென்றார்கள். அனைவருமாக வந்து கங்கையினுடைய கரையை அடைந்தார்கள். அது வரைக்கும் சுமந்திரனுக்கு தெரியுமே, கங்கை கரை வரை சுமந்திரனும் கூட வந்திருக்கிறார். ராமன் அங்கிருந்து எங்கு சென்றான் அவருக்கு தெரியாது. அக்கறைக்கு குஹன் கொண்டு போய் விட்டான். அதற்கு மேல் எங்கேயோ சென்றார்னு தெரியும். ஆகையால் கங்கை கரைக்கு வந்தான். அவன் வடக்கு கரையில் உள்ளான், குஹன் தெற்கு கரையில் உள்ளான். இங்கிருந்து பரதன் வந்ததை பார்த்தான். பெரிய சேனையோடு வந்திருக்கிறானோ இல்லையோ, பார்த்தவுடன் குஹனுக்கு சந்தேகம் வந்தது. சம்பன்னாம் ஸ்ரீயம் அன்விச்சன் தஸ்ய ராஜ்ஞ சுதுர்லபம் பரதா கைகயீ புத்திரஹா ஹந்தும் சமாதிகச்சதி. நல்ல சொத்து வந்ததோ இல்லையோ, 14 வருஷம் கழிச்சு இந்த சொத்தை திரும்ப கொடுக்க நேர்ந்தால் என்ன செய்வது? அதனால் ராமனை கொன்று விடுவோம், ராஜ்யம் நம் வசத்தில் இருக்கும் போதே ராமனை கொன்று விடுவோம் என்கிற எண்ணத்தோடு பரதன் வந்தான்னு நினைத்த இந்த குஹன் நேற்றுதான் ராமனுக்கு தம்பியாகவே ஆகியுள்ளார். ஆன உடனே லக்ஷ்மணன் சந்தேகப்பட்டாச்சு. 4 நாள் ஆன உடனே பரதையும் சந்தேகப்பட்டாச்சு. அப்படி அன்பு. அப்ப ராமன் அவருக்கு என்ன அந்தஸ்து கொடுத்திருக்கணும்? பரதனை தம்பியாக நினைத்தவன், கூட பிறந்த தம்பி, அவனையே ஒருவன் சந்தேகப்படும்படிக்கு ராமன் அங்கீகரிக்கிறார் என்றால் அதுதான் சௌஷீல்யம். நீ யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். ஒரு பக்தன் இருந்தால் முன் பக்தர்கள் யாரையும் கேள்வி கேட்கலாம்ங்கிற அளவு கொடுக்கிறாரே. நீ புதுசு, இன்னும் உனக்கு மூத்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல் பேச்சுபடி கேள், அவர்களை நீ சந்தேகப்படாதே என்பது கிடையாது. யாரையும் சந்தேகப்பட்டாலும் அன்பால் செய்தால் தவறில்லை. இப்படி சொன்னான். சம்பன்ன ஸ்ரீயம் அன்விச்சன் தஸ்ய ராஜ்ஞ சுதுர்லபம். என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன்னுடைய ஞாதிகள் அனைவரையும், குஹனுக்கு ஒரு படை இருக்குமோ இல்லையோ, கங்கையினுடைய 2 கரைகளையும் குஹன்தான் காத்து வருகிறான். அப்ப தன்னுடைய உறவினர்கள், படையாளர்கள் அனைவரையும் சேர்த்தான். சேர்த்து கொண்டு குஹன், நான் பரதனோடு போரிட்டு அவன் இங்கிருந்து தாண்டி செல்ல முடியாதபடிக்கு தடுத்து விடப் போகிறேன்னு சொன்னாராம். ஆழ நெருந்திரை 6 கடந்திவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்னோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ என்று கம்பர் தெரிவிக்கிறார். குஹன் சொன்ன வார்த்தை இது. ஆழ நெடும் திரை, ஆழமான நல்ல பெரிய அலைகளை உடைய கங்கை, ஆழ நெடுந்திரை 6 கடந்திவர் போவாரோ, என்னுடைய அனுமதி இல்லாமல் பரதன் எப்படி கங்கையை கடக்கிறான்னு பார்க்கிறேன். பெரிய படை இருக்கலாம், படகு இல்லாவிட்டால் கங்கையை கடக்க முடியாது. அப்ப என் தயவு இல்லாவிட்டால் அவனால் கடக்க முடியாது. ஆழ நெடுந்திரை 6 கடந்திவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ. யானைகள் எல்லாம் நிறைய உண்டு பரதனுடைய படையில். வேழ நெடும் படை, யானைகளை கொண்ட பெரிய படை. இதை பார்த்தால் குஹன் பயந்து விடுவானா? கண்டு விலங்கிடும், இவ்வளவு சேனையை பார்த்தவுடன் புறமுதுகிட்டு ஓடுபவன் நான் அல்ல, அப்படிப்பட்ட வில்லாளி அல்ல, நின்று போரிடக்கூடியவன் நான். வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ. எதற்காக இதெல்லாம் செய்தான்? குஹன் எதற்காக பெரிய சேனையோடு யுத்தமிட்டு தன் உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு ஏன் சொல்கிறார் என்றால், தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ. குஹானி எனக்கு நண்பன்னு ராமன் சொல்லிவிட்டார். அப்படி சொல்லி அவர் புறப்பட்டு சென்ற பிறகு அவருக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. அந்த ஒரு வார்த்தை மெய்யான வார்த்தை, அதற்கு உயிரையும் கொடுத்தாலும் தகும். தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்னோ. இதை நான் செய்யாமல் போனால் உலகத்தார்கள் அனைவரும் என்னை ஏசுவார்கள். இந்த குஹன் ராமனை எதிர்த்து பரதனுக்கு உதவி செய்ததற்கு மரணமே அடைந்திருக்கலாம், அதுவே தேவலை. ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ. இதை செய்வதற்கு, ராமனுக்கு துரோகம் செய்வதற்கு இவன் இறந்தே இருக்கலாம் என்று என்னை ஏசுவார்கள். நான் அனுமதிக்க மாட்டேன். நான் பரதனை இங்கு தடுத்து விடப் போகிறேன் என்று குஹன் தயாராக இருந்தான். அந்த பக்கத்தில் பரதன் வந்து நின்னான். அப்போது குஹன் பரதனை சந்திப்பதற்காக சென்றார். என்னதான் இருந்தாலும் ராஜா வந்திருக்காரோ இல்லையோ, சென்று அவர் இந்த எண்ணத்தோடு தான் வந்திருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். குஹன் வந்தார். பரதன் அமர்ந்திருக்கிறான். சுமந்திரனுக்குத்தானே குஹனை பற்றி தெரியும். அப்ப சுமந்திரனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். ஏஷ ஞாதி சஹஸ்ரேண ஸ்தபதிஹி பரிவாரிதா குஷலோ தண்டகாரண்யே விருத்தோ பிராதுஷ்ச தே சகா. இவன் பெரியவன், தன்னுடைய உறவினர்களோடு சேர்ந்து கங்கையையே இவர்தான் ஆட்சி செய்து வருகிறார். மிகுந்த ஞாதிகளோடு சேர்ந்து இருக்கிறார். விருத்தகா, பெரியவன், நல்லவன் சொல்லிண்டே வந்தார். பரதன் எதற்குமே நிமிர்ந்தே பார்க்கவில்லை.
அவர் செல்விக்கிறார், கங்கை இருகரை உடையான். கங்கையினுடைய 2 கரையும் இந்த குகனுடையது. கணக்கிறந்த நாவாயன், எண்ண முடியாத அளவுக்கு படகுகளை உடையவன் இந்த குகன். வரிசையா சொல்லிட்டு வந்தார், இன்ன பெருமை உண்டு, இன்ன பெருமை உண்டு, இன்ன பெருமை உண்டுன்னு சொன்னார். அவனை பரதன் பார்க்கவில்லை. இல்லை, உன் குலத்தனி தலைவருக்கு உயிர் தோழன், உன்னுடைய குலத்தலைவரான ராமன் இருக்கிறாரே, ராமனுக்கு இவன் தோழன்னு சுமந்திரன் சொன்னாரா? எழுந்து நின்னுட்டான் பரதன். தன்னுடைய ராமனுக்கு ஒரு தோழன் இங்கு இருக்கிறார்னால் அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று வந்து குகனை பார்த்தான். அதுவரை குகன் என்ன நினைத்தார்? பரதன் ராமனை கொல்வதற்காக வந்தான் நினைத்தாரோ இல்லையோ? பரதன் தலையை குனிந்து கொண்டிருந்தான், நிமிர்ந்து குகனை பார்க்கவே இல்லை. உன்னுடைய தலைவனான ராமனுக்கு உயிர் தோழன்னு சொன்னாரா? நிமிர்ந்து பார்த்தான். அவன் முகத்தை குகன் கண்டான். இந்த முகத்தோடு இருக்கிறவன் ராமனை ஒரு நாளும் எந்த குற்றமும் செய்ய முடியாது. அழுது கொண்டு கண்ணெல்லாம் சிவந்து போய் ராமனை விட்டு பிரிந்து மெலிந்து போய் பரதன் இருக்கும் இருப்பை கண்டான். நாம் தான் தவறு செய்து விட்டோம், பரதனை தவறாக நினைத்து விட்டோம். எதற்கும் முடிவு செய்வதற்காக ஒரு முறை கேட்டான். கச்சின்ன துஷ்டோ விரஜசி ராமஸ்ய அக்லிஷ்ட கர்மணா இயம் தே மகதீ சேனா சங்காம் ஜனயதீவமே. பரதா, கேட்கிறேன் என்று தப்பாக நினைக்காதே. உன்னை பார்த்தால் நீ ராமனை கொல்ல வந்தவனைப் போல் இல்லை. ஆனால் இயம் தீ மகதீ சேனா, எதற்கு இவ்வளவு பெரிய படையை அழைத்து வந்தாய்? உன்னுடைய படையை பார்த்தால் எனக்கு சந்தேகம் வருகிறது. உன்னை பார்த்தால் ராமனுக்கு பக்தன்னு தோன்றது. ஆனால் படையை பார்த்தால் சங்காம் ஜனயதீவமே, எனக்கு மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எதற்காக வந்தாய் என்று கேட்க, தவறான எண்ணம் இல்லை, நான் ராமனை அடிபணிந்து மறுபடியும் ராஜ்யத்துக்கு அழைத்துச் செல்வதற்காகத்தான் வந்தேன் என்று பரதன் சொல்ல குகனும் சந்தோஷப்பட்டார். அவரே தன்னுடைய படகில் ஏற்றி இக்கரைக்கு அழைத்து வரத் தொடங்கினார். அப்போது சொன்னார், 1000 ராமர்கள் நின் ஷேர் ஆவரோ தெரியலம்மா. ராமன் தான் உயர்ந்தவன் உயர்ந்தவன் நினைச்சிட்டு இருந்தேன். பரதா, இப்போ உன்னை பார்த்தேனா 1000 ராமர்களை இந்த பக்கம் தராசில வைங்கோ, ஒரே ஒரு பரதனை இந்த பக்கம் வைங்கோ. பரதனுக்கு தான் ஏற்றம் அதிகம், ராமன் தாழ்ந்தவன் தான். 1000 ராமர்கள் நின் ஷேர் ஆவரோ தெரியலம்மா. வால்மீகி அதே தான் சொல்றார். அவரும் தயசான் சொன்னார், தன்யஸ்துவம் ந துவயா துல்லியம் பஷ்யாமி ஜெகதீதலே. வால்மீகி சொன்னது, உனக்கு இணையாக உலகத்தில் யாரும் இல்லை. யாரும் இல்லைனா மற்றவர்கள் அல்ல, ராமனே உனக்கு இணையானவல்ல, நீ இன்னும் உயர்ந்தவன். கம்பரும் தெரிவித்தார், 1000 ராமர்கள் நின் ஷேர் ஆவலோ தெரியலம்மா என்று குகனோடு சேர்ந்து அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்தார். அப்போது பரதன் சிந்திக்க தொடங்கினான். யார் செய்த தப்பு? ராமன் காட்டுக்கு சென்றது யாருடைய குற்றம் என்று நினைக்க தொடங்கினார். முதலிலே மந்தரை தான் குற்றம் செய்தாள். அனைவரும் ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டார்கள் ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை. மந்தரை தானே கெடுத்தாள். அப்ப தோஷம் செய்தது மந்தரை என்று பரதன் நினைத்தான். சற்றென்று மாற்றிக்கொண்டான். அவள் கைகேயிக்கு தாசி. அப்ப கைகேயிக்கு எது நலம் என்று தான் நினைத்தாளோ அதை எடுத்து சொல்லி உள்ளாள். வாழ்க்கை முழுவதும் அந்த கைகேயிக்காகவே உழைத்தவள். அந்த பாசம் கண்ணை மூடியபடியால் செய்தாள். மந்தரையை சொல்லி குற்றமில்லை. நம் தாயாருக்கு புத்தி எங்கே போயிற்று? கைகேயி இவர்தானே மனதை மாற்றினாள். அவள் என்ன பேசினாலும் ராமேவா பரதேவா விசேஷம் நோபலக்ஷையே, ராமனுக்கும் பரதனுக்கும் எந்த வேற்றுமையும் என் கண்ணில் படவில்லைன்னு இருந்தவள். அதே எண்ணத்தோடு இருந்திருக்கணுமே. கைகேயி தான் குற்றம் செய்தாள்னு பரதன் நினைத்தான். அடுத்து மாற்றிக்கொண்டார். அவருக்கு பிள்ளை பாசம், பெத்த மனம் பித்துன்னு சொல்றாளே, அப்ப அவளுக்கு என்னுடைய நலனையே நினைத்து கொண்டு எனக்கு இது நல்லதுன்னு நினைச்சிருந்து அவள் செய்தாள். அப்ப அவளையும் குற்றம் சொல்ல முடியாது. ஆனான பாசத்தால் கட்டுப்படாமல் ராஜாவாக பொறுப்பில் இருந்தார் தசரதன் தான். அப்ப தசரதன் தான் குற்றவாளி. அவள் கேட்டார் என்பதற்காக இவர் கொடுத்திருக்க கூடாது. தசரதனே குற்றவாளின்னு சொன்னார். அடுத்து தெரிவித்தார், தசரதனும் வாக்கு கொடுத்து விட்டார், வரம் கொடுக்கிறேன் என்று. அப்ப அவரையும் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அனைத்துக்கும் காரணம் ராமன் தான். ராமனாவது கொஞ்சம் துஷ்டமான பிள்ளையாக, நல்ல பிள்ளையாக இருக்காமல் துஷ்டமான பிள்ளையாக இருந்து, நீர் எனக்கு இப்ப பட்டாபிஷேகம் பண்றீரா இல்ல உண்மையும் சிறைச்சாலையில் அடைத்து விட்டு நானாக முடியை எடுத்து சூட்டிக் கொள்ளவான்னு கேட்டிருக்கணும். கம்சன் அப்படித்தானே செய்தான். உக்ரசேனர் தகப்பனார், உக்ரசேனரை தூக்கி சிறைச்சாலையில் அடைத்தான். தானே ராஜாவாக ஆகிவிட்டான் கம்சன். நம்ம ராமன் அப்படியாவது இருந்திருக்கலாமே. நல்ல பிள்ளையாக இருந்து என்ன பிரயோஜனம்? ராமன் தான் குற்றவாளி. தந்தை சொல்லி இருந்தாலும் ஊருக்கு எது நல்லதுன்னு அவனுக்கு தெரியாதா? வழக்கம் என்ன? வழக்கத்தை மாற்றக்கூடாது. மூத்தவன் இருந்தால் அவனுக்குத்தான் பட்டம் கட்ட வேண்டும் என்று ராமனாவது நடந்திருக்க வேண்டும். ராமன் குற்றவாளினர்.
அதுவும் சொல்ல முடியவில்லை. பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காகவே பிறந்தவன் ராமன், அவனையும் குற்றம் சொல்ல முடியாது. இப்ப யாரை சொல்லுவது? ந மந்தராயாக ந மாச்சுரஸ்யாக தோஷோ ந ராஜ்ஞா நச்ச ராகவஸ்ய. மந்தரை அல்ல, கைகேயி அல்ல, ராஜா தசரதன் அல்ல, ராமன் அல்ல, இவர்கள் நால்வரும் குற்றவாளிகள் அல்ல. மத்பாபமேவாத்திர நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. நான் தான் பாவம் செய்தேன். நான் ஏன் கேகய தேசத்துக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும்? நான் இங்கு இருந்திருந்தால் இதை கண்டிப்பாக நடந்திருக்காது. அப்ப நான் சென்றதுதான் தவறு. என்னுடைய பாபத்தால் தான் ராமன் காட்டுக்கு சென்றார், தசரதன் உயிரை இழந்தார், நாடே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அனைத்துக்கும் என் பாபம்தான் காரணம்னு பரதன் தெரிவித்தானான். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லன் அழையேன்மின் நங்கமீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக என்று 15வது பாசுரம் திருப்பாவையில். ஆண்டாள் வெளியே இருக்கிறாள், உள்ளே இளங்கிளி என்று ஒரு பெண் இருக்கிறாள். ஆண்டாள் இவளை அழைத்தாள், நேரமாகிவிட்டது, இன்னும் எழுந்து வரவில்லையா என்று. சில்லென்று அழையேன்மின், கோபத்தோடெல்லாம் பேச வேண்டாம், மதுரமாக பேசலாம். எந்த கடிந்த வார்த்தை, தடித்த வார்த்தையை சொல்ல தேவையில்லை. ஷில் என்று அழையேன்மேன், கோபத்தோடு பேசாதீங்கன்னு சொன்னான். அவள் சொன்னால், யார் கோபத்தோடு பேசுறா? நீ தான் தவறாக பேசுகிறாய். 4:30 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு மணி 7 இன்னும் வரவில்லை. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், உன் பேச்சு சாமர்த்தியம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், ஆகையால் இப்போதே வா என்று சொல்ல, வல்லீர்கள் நீங்களே. யார் வல்லைகள்? நீங்கள் தான் தவறு செய்தீர்கள். என் வீட்டு வாசலில் வந்து என்னையே கோபத்தோடு வெய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் வல்லைகள் அந்த பெண் சொன்னாள். உடனே யோசித்து பார்த்தாள், நாம் தானே தவறு செய்தோம். ஆண்டாள் வாசலில் வந்திருக்கும் பொழுது உடனே ஓடிச் சென்று வரவழைக்காமல் நாம் காலம் தாழ்த்தினோம். வல்லீர்கள் நீங்களே, நானேதான் ஆயிடுக, என்னுடையதே குற்றமாக இருக்கட்டும் என்று ஏற்றுக்கொண்டாள். இல்லாத குற்றத்தை ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாதே உண்டு என்று இசைகை தானறிந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்று தெரிவிப்பார்கள். ஒரு நல்ல வைஷ்ணவன் பக்தன்னா எப்படி இருக்கணும்னால், இன்னொரு பக்தர் இருக்க, அவர் என் பேரிலே ஒரு குற்றத்தை ஏற்றி சொல்லுகிறார், நான் செய்யவே இல்லைன்னு வச்சுப்போம். அவர் தவறாக புரிந்து கொண்டு நீதான் செய்தாய் என்று சொல்கிறார். அவரோடு சண்டைக்கு சென்று நான் குற்றவாளி அல்லன்னு நிரூபதற்காக கேட்டேன்னார் அவர். ஜானேச்சயே தத் மனஸ்தம் தே திருடீகரணம் அஸ்து இதி அபிருச்சம் துவாம் தவாத்தியர்த்தம் கீர்த்திம் சமபிவர்தயன். ஒருத்தர் நன்னா காலை மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் மன்னிச்சிருங்கோன்னு சொல்ற மாதிரி இது. நன்னா கேட்டு, ராமனை கொல்வதற்காக நீ வரலையே, தீய எண்ணத்தோடு வந்தாயான்னு கேட்டார். இல்லவே இல்லை, சத்தியம் பண்ணி சொல்றேன், தீய எண்ணத்தோடு வரவில்லை, ராமன் தான் எனக்கு சுவாமி, அவனுக்கு ராஜ்யத்தை சமர்ப்பிப்பதற்காக வந்தேன்னு பரதன் சொல்ல, எனக்கு தெரியும் பரதா, ஊருக்கு தெரியணுமோ இல்லையா, அதற்காக கேள்வி கேட்டேன்னு பரத்வாஜர் சொன்னார். சரி என்று பொறுத்து கொண்டான். அடுத்து வந்தார்கள். பரத்வாஜர் மேலே சித்திரகூட்டத்துக்கு தான் நான் ராமனை அனுப்பினேன் என்று சொல்ல, சித்திரகூட்டத்தினுடைய இடத்தை தெரிந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அப்போது ராமன், சீதை, லக்ஷ்மணன் இந்த பக்கம் பர்ணசாலையில் ஆனந்தமாக இருந்தார்கள். இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள அங்க இருக்கிற வனங்கள், அங்கிருக்கும் நதிகள் அனைத்திலும் விளையாடி கொண்டு ஆனந்தமாக இவர்கள் இருந்தார்கள். பரதன் பெரிய சேனையோடு புறப்பட்டு வந்தான். பெரிய சேனை ஒரு காட்டுக்குள்ளே புகுந்தால் என்ன ஆகும்? அங்கிருக்கும் மிருகங்கள் எல்லாம் ஓடத் தொடங்கின. இந்த படையினுடைய சத்தத்தில் ஒரே புழுதி கிளம்புறது, பெரிய சத்தம் கேட்கறது, மிருகங்கள் எல்லாம் ஓடுகின்றன. பயந்து போய் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக லக்ஷ்மணன் ஒரு மரத்துக்கு மேலே ஏறினான். ஏறி பார்த்தால் அயோத்தியினுடைய கொடி, அந்த கொடியை பிடித்து கொண்டு பரதன் வருவதை கண்டுவிட்டான். உடனே முடிவெடுத்தான், பரதன் நம்மை கொல்வதற்காக வந்தான், ராஜ்யத்தை பெற்றுவிட்டான், என்றுமே ராஜ்யம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், அதற்காக கொல்வதற்காக வந்தான் என்று சொல்லி ராமனிடத்தில் ஓடி வந்து, ராமா பரதன் வந்தான், ஆயுதங்களை எடுத்துக்கொள், சாஸ்திரப்படி பரதனை கொல்வது தவறு கிடையாது, அவனாக படையெடுத்து நம்மை கொல்வதற்கு வந்தபடியால் அவனை கொன்றாலும் தகும். இன்றைக்கு பார் நான் எப்படி யுத்தம் செய்கிறேன். இன்று ஒரே பாணத்தில் பரதனையும் கொன்று அயோத்தியனுடைய ராஜ்யத்தின் சைன்யம் அனைத்தையும் கொன்று நான் உன்னை காக்கிறேன் என்று லக்ஷ்மணன் சூளுரைக்க, ராமன் மெதுவாக அவரை சாந்த்வனம் செய்தார். பயப்படாதே, பதட்டப்படாதே, இலக்குவ ஓர் 7 நீ கலக்குவை. லக்ஷ்மணா, உன்னுடைய சக்தி என்னன்னு எனக்கு தெரியும். ஆதிசேஷன் தலையை அசைத்தால் 14 லோகங்களும் அசையுமா. அப்பேற்பட்ட உன்னுடைய சக்தியை நான் அறிவேன். ஆனால் எனக்கென்னமோ பரதன் கொல்ல வந்திருப்பான் என்று தோன்றவில்லை. ஸ்நேகேன ஆக்ராந்த ஹிருதய சோகேன ஆகுலிதேந்திரிய
திரஷ்டும் அபியாகதோ ஹேஷ பரதோ திரஷ்டும் அர்ஹதி. என்னை விட்டு பிரிந்து வருத்தம் தாங்க முடியாமல் எனக்கு ராஜ்யத்தை சமர்ப்பிப்பதற்காக வந்திருப்பான், என்னோடு போர் செய்வதற்காக வந்திருக்க மாட்டான். அப்படி ஒருவேளை பரதன் என்னை கொல்வதற்காக வந்திருந்தால் லக்ஷ்மணா நாம் யுத்தம் செய்ய முடியாது. அவனுக்கு அந்த எண்ணம் எப்போது வந்ததோ அப்போதே ராமன் இறந்து விட்டான். பரதன் என்னை கொல்வதுன்னு முடிவு பண்ணிட்டால் அதற்கு மேல் இந்த உயிரை வைத்துக்கொண்டு நான் எதுவும் செய்ய போவதில்லை. கிம் அஸ்திரேன என்று தெரிவித்தார். அப்போது பரதனிடத்தில் அபச்சாரப்பட்டாரோ லக்ஷ்மணன். அதற்காக லக்ஷ்மணனிடத்தில் கொஞ்சம் தடித்த வார்த்தைகளை பேசினார். எதி ராஜ்யஸ்ய ஹேதோஸ்துவம் இமாம் வாச்சம் பிரபாஷசே வக்ஷ்யாமி பரதம் திருஷ்டுவா ராஜ்யம் அஸ்மை பிரதீயதாம். லக்ஷ்மணா, நீ ஒருவேளை ராஜ்யத்தில் ஆசைப்படுகிறாயோ, பரதனுக்கும் எனக்கும் சண்டையை ஏற்படுத்தி பரதனை கொன்றுவிட்டு என்னையும் வனத்துக்கு அனுப்பிவிட்டு நீ ஒருவேளை ராஜாவாக ஆகலாம் நினைக்கிறாயோன்னு ராமன் கேட்டார். மனைவியை விட்டு தாயை விட்டு காட்டுக்கு 14 வருஷம் வரேன்னு வந்து உண்ணாமல் உறங்காமல் ஒருத்தன் தொண்டு செய்து கொண்டிருந்தால் ராமன் சொன்னது, நாட்டில் ஆசை வைத்தாயா லக்ஷ்மணா, கவலைப்படாதே, பரதனுக்கு நாடு என்பது ஒரு பொருட்டே அல்ல, அவன் வரட்டும், ராஜ்யம் அஸ்மை பிரதீயதாம், பரதா ராஜ்யத்தை லக்ஷ்மணனுக்கு கொடுன்னு சொல்றேன், இப்பவே கொடுத்து விட்டு அவன் என்னோடு காட்டுக்கு வந்து விடுவான், நீ நாட்டுக்கு செல்லலாம். உன் ஆசை ராஜ்யமாக இருந்தால் கவலைப்படாதே, பரதனை பற்றி தவறாக பேசாதே, அவனிடம் சொல்லி உனக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுக்கிறேன்னு சொன்ன. லக்ஷ்மணனுக்கு வந்த வெட்கத்துக்கு எண்ஷான் உடம்பு ஒரு ஷானா குறைஞ்சுடுத்தான். நன்ன பலத்தோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் கூனி குறுகி வால்மீகி தெரிவிக்கிறார், லக்ஷ்மணஹா பிரவிவேஷேவ சுவானி காத்ராணி லஜ்ஜயா, தன்னுடைய உடம்புக்குள்ளேயே குறுகிக்கிறதுன்னு சொல்லுவாள் இல்லையோ, வெட்கம் வந்து தன் உடம்பையே லக்ஷ்மணன் குறுக்கி கொண்டு ஓரமாக நின்றான். இப்படி ஒரு வார்த்தை கேட்டதற்கு ஏன் லக்ஷ்மணனுக்கு இப்படி ஒரு நிலை என்றால், பாகவதர்களிடத்தில் ஒருவன் அபச்சாரப்பட்டால் ராமன் பொறுப்பதே கிடையாது. நல்ல வேதத்தை அனைத்தையும் கற்று, நல்ல 6 அங்கங்கள் என்ன, வேதம் என்ன, அனைத்தையும் கற்றவர்களாக இருந்தாலும் உன்னுடைய பக்தர்களிடத்தில் ஒரு முறை தவறு செய்தால் அவர்கள் மிக தாழ்ந்தவர்கள்னு தொண்டடிப்படியாழ்வார் சொல்ற. அமரவோர் அங்கமாறும் வேதமோர் 4 மோதி தமர்களில் தலைவராய சாதி அந்தணர்களேலும் அமர ஓர் அங்கமாறும் வேதமோர் 4 மோதி, நன்றாக மனதில் நிற்கும் அளவுக்கு வேதங்களையும் அதன் அங்கங்களையும் கற்ற குலத்தில், நல்ல பிராமண குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அமரவோர் அங்கமாறும் வேதமோர் 4 மோதி தமர்களில் தலைவராய சிறந்த பக்தர்களாகவே இருக்கலாம், சாதி அந்தணர்கள் பிராமண குலத்திலேயே பிறந்திருக்கலாம், நுமர்களை பழிப்பராகில், உன்னுடைய பக்தன் ஒருவனை இவன் படித்தான் என்றால் அவனிடத்தில் தவறாக ஒரு வார்த்தை பேசினால் அவன் அப்போதே தாழ்ந்து விடுகிறான். நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பதோர் அளவில் ஆங்கே அவர்கள்தாம் புலையர் போலும் அரங்கமா நகருளானே, அவனை விட தாழ்ந்த ஒரு பிரகிருதி இந்த உலகத்திலேயே கிடையாது. எப்பேற்பட்ட படித்தவனாக பக்தனாக இருந்தாலும் உன் பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டால் நக்ஷமாமி வசுந்தரேன்னு வராக பெருமாள் சொல்றார், என்னிடத்தில் லட்சக்கணக்கான ஆண்டுகள் வேண்டுமானாலும் அபச்சாரப்பட்டுக்கொள், ஒரே ஒரு முறை ஒரு தாமரை எடுத்து வந்து என் திருவடியில் சேர்த்து மன்னிப்பாய்னு பிரார்த்தித்தால் நான் மன்னித்து விடுகிறேன். ஆனால் என் பக்தனிடம் ஒரே ஒரு நொடி அபச்சாரம் செய்துவிட்டு 1000 ஆண்டுகளுக்கு 1000 தாமரை மலர்களால் என்ன அர்ச்சனை செய்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன், ந க்ஷமாமி என்று வராக பெருமாள் பூமி பிராட்டியாரிடம் தான் உபதேசிக்கிறார். அப்ப பாகவத அபச்சாரம் அவ்வளவு குரூரமானது. வியாசர் தெரிவிக்கிறார், ஒருவன் பக்தி யோகம் செய்கிறான், பக்தி யோகம் செய்தால் முக்தி கிடைக்க வேண்டும், அது தவறிப்போவதற்கு வாய்ப்புண்டா என்றால் தவறி போகலாம், மோக்ஷபல அநியமஹா என்று தெரிவிக்கிறார். இவன் ஏதாவது பெரிய பாபம் செய்தால் அவன் பண்ண பக்தி யோகமாகவே இருந்தாலும் அது பலத்தை கொடுக்காது. பகவானுடைய மனதில் பெரிய கோபத்தை ஏற்படுத்திவிடும் பாகவத அபச்சாரம் என்பது. அந்த கோபத்தை மீறி முக்தி கொடுப்பதற்கு பக்தி யோகத்துக்கு கூட சக்தி கிடையாது. ஆகையால் விளம்பம் ஏற்படலாம். நீ பக்தி யோகத்தை செய்தவனாகவே இருந்தாலும் பாப புண்ணியங்களை தொலைத்து சித்தமாக இருந்தாலும் பாகவதாபச்சாரம் செய்தால் முக்தி கிடைக்காதுன்னு வியாசர் தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட லக்ஷ்மணன் அபச்சாரப்பட்டானே, கொல்வதற்காக பரதன் வந்தான் நினைத்தான், அப்போதே தண்டனையை கொடுத்து விட்டார். அவன் லஜ்ஜித்து வெட்கித்து குறுகும்படிக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். லக்ஷ்மணன் ஓரமாக நின்னான். அங்கிருந்து பரதன் ஓடி வந்தான். வந்து அவருடைய காலிலே விழுந்தான். உக்த்வா ஆர்யேதி சகிருத்து தீனம் புனர்நோவாச்ச கிஞ்சன. அங்கிருந்து ஓடி வந்தான். தள்ளி இருந்தவன் ராமன்
அந்த குடிசையின் வாசலில் அமர்ந்திருப்பதை கண்டான். ஓடி வந்தான். விழுந்து சேவிக்கணுமோ இல்லையோ, ஒருத்தர் அங்கே இருக்கார், நான் விழுந்து சேவிக்கணும். ரொம்ப பதட்டமாக ஆசையோடு சேவிக்க போனேன்னால் அவர் பக்கத்தில் இன்னும் போய் அடையவே இல்லை. 10 அடி முன்னாடியே பரதன் விழுந்துட்டான். விழுவதற்காக சென்றான். அவரை அடையாமலேயே அப்ராப்யைவ ஆர்யேதி உக்த்வா, ஆர்ய பெரியவனே என்று சொல்லி காலில் விழுந்தான். புனர் நோவாச்ச கிஞ்சன, வேறு எதுவும் பேசவே முடியவில்லை. காலிலேயே விழுந்து அழுது கொண்டிருந்தான். ராமன் லக்ஷ்மணனை திரும்பி பார்த்த, பரதன் ஏதோ போர்க்கோலத்தோடு வருகிறான் என்று சொன்னாயே, நீர்க்கோலத்தோடு இருக்கிறான். நீராக உருகி காலில் கிடப்பவனை போர்க்கோலத்தோடு கொல்ல வருகிறான்னு சொன்னாயே, இப்ப புரிந்து கொண்டாயா பரதனுடைய ஏற்றத்தை? அவனை ஒரு நாளும் தவறாக நினைக்காதே என்று ராமன் சொல்ல, பரதனை வாரி அணைத்தார், மடியில் அமர்த்தி கொண்டார். வரிசையாக கேள்விகளை கேட்கத் தொடங்கினார். பரதா, நீ ராஜாக்கள் எப்படி நடந்து கொள்ளணுமோ நடந்து கொள்கிறாயா? பகலில் தூங்காமல் இருக்கிறாயா? மந்திரிகளை அவ்வப்போது மாற்றுகிறாயா? மந்திரிகளோடு அனைவரோடு சேர்ந்தும் ஆலோசனை செய்ய வேண்டும், தனித்தனியாகவும் ஆலோசனை செய்ய வேண்டும். ஒற்றர்களை சரியாக நடத்துகிறாயா? ராஜ்யத்தின் வேலைகளை அந்தப்புறத்துக்கு கொண்டு வராமல் இருக்கிறாயா? வேலையாட்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை சரியான சமயத்துக்கு கொடுக்கிறாயா? இப்படின்னு வரிசையா கேள்விகளை கேட்டார். தசரதன் எதற்குமே பதில் சொல்லவில்லை. அவன் ராஜாவாகவே ஆகவில்லையே, ராஜாவாகிவிட்டாயே இதையெல்லாம் செய்கிறாயான்னு ராமன் கேட்டார். நான் ராஜாவே ஆகல, பதிலே சொல்லவில்லை. கடைசியாக ராமன் கேட்டது, யாம் கதிம் வர்த்ததே தாத்தா யாம்சன பிரபிதாமகாக தாம் கதிம் வர்த்தசே கச்சிது யாச்ச சத்பதகா சுபா. பரதா, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தந்தையார் எந்த வழியில் நடந்தார்களோ அந்த வழியை மாற்றாமல் நடந்து கொண்டிருக்கிறாயா என்று ராமன் கேட்டான். அப்போதுதான் பரதன் விழித்து கொண்டான். ராமா, அதை நீ மாற்ற பார்க்கிறாய், சரி செய்வதற்காக நான் வந்தேன். இக்ஷ்வாகு குலத்திலே மூத்தவன் இருக்கும்போது இளையவனுக்கு பட்டம் என்பது வழக்கம் அல்ல. வழக்கத்தை மாற்றி நீ செய்ய பார்க்கிறாய், அதை சரி செய்வதற்காக நான் வந்தேன். ஏபிஷ்ச சச்சிவை சார்த்தம் சிரசா யாச்சிதோமயா ராம சிஷ்யஸ்ய துராதுகு சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி. என்னை தம்பி என்று நினைத்துக்கொள், தாசன் என்று நினைத்துக்கொள், சிஷ்யன் என்று நினைத்துக்கொள், எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள். என்னுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏபிஷ்ட சதிவை சார்த்தம், நான் மட்டும் பிரார்த்திக்கவில்லை, தாய்மார்கள் வந்துள்ளார்கள், வசிஷ்டர் முதலான ரிஷிகள் வந்துள்ளார்கள், சேனை வந்துள்ளது, அயோத்தியின் மக்கள் விலங்குகள் வந்துள்ளார்கள், அனைவரும் பிரார்த்திக்கிறோம். உன்னை விட்டு இந்த ஊராலே வாழ முடியாது, நீ மறுபடியும் வந்து ராஜாவாக பட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரதன் கூறினான். அதற்கு மேலே தசரதன் மாண்டு போனான் என்பதே அப்போதுதான் ராமனுக்கு தெரியும். பரதன் வந்துதான் தசரதன் தகப்பனார் சுகமாக உள்ளாரான்னு ராமன் கேட்க, தசரதர் சொர்க்கத்தை அடைந்தார், அவர் உயிரோடு இல்லைன்னு சொல்ல, அப்போது லக்ஷ்மணனையும் சீதையும் பார்த்து ராமன் கூறுகிறார், பித்ரா ஹீனோசி லக்ஷ்மண, லக்ஷ்மணனே உன்னுடைய தந்தை இறந்து விட்டார்னு சொன்னார். சீதையினிடத்தில் உன்னுடைய மாமனார் இறந்து விட்டார்னு சொன்னார். ஆனால் என்னுடைய தந்தை இறந்தார்னு ராமன் சொல்லவே இல்லை. ஏனென்றால் மேலே அடுத்த ஸ்லோகம் வரும், பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மண துவயா பித்ரேண தர்மாத்மா நசம்ருத்த பிதாமம. லக்ஷ்மணன் கைங்கரியம் செய்யும் பாங்கை பார்த்து தனக்கு என்னென்ன வேண்டுமோ பார்த்து பார்த்து செய்தாரா, அதை பார்த்து ராமன் கொண்டாடுகிறார். என்னுடைய தகப்பனார் இறக்கவில்லை, இதோ நீ இருக்கிறாய் எனக்கு தகப்பனாராக, அதனால் எனக்கு தகப்பனார் இல்லைங்கிற எண்ணமே இல்லை. அதனாலே லக்ஷ்மணா உனக்கு தகப்பனார் இறந்து விட்டார், சீதையே நீ மாமனாரை இழந்தார்னு ராமன் சொன்னாரே தவிர தான் அதற்கு துக்கப்படவே இல்லை. பரதனுக்கும் சாந்தியோடு இரு, கவலைப்படாதே, தந்தை நல்ல கதியை தான் அடைந்திருப்பார், ராஜ்யத்தை நீ ஆண்டு கொண்டு வா என்று சொல்லி தான் நடுவ பார்த்தார். பரதன் கேட்கவில்லை. நீ கண்டிப்பாக வர வேண்டும், நீதான் ராஜ்யத்தை ஆள வேண்டும், இதைவிட வேறு வழி கிடையாது, என்னால் ஆள முடியாது, நான் எப்போதுமே தாசனாகத்தான் இருப்பேன், நீதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆக்ரகத்தோட சொல்ல ராமன் தெரிவித்து விட்டார், என் தந்தையினுடைய வாக்கியத்தை நான் பொய்யாக ஆக்க மாட்டேன், 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்லத்தான் போகிறேன், பரதா நீ திரும்பச் சென்று நாட்டை ஆள் என்று சொன்னார். அப்போது பரதன் பிரார்த்தித்தான். கடைசியாக அதிரோக ஆர்ய பாதாபியாம் பாதுகே ஹேம பூஷிதே ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா. ராமா, கடைசி ஒரு விண்ணப்பம்,
உன்னுடைய பாதுகையிலே நீ ஏறி அதை சாத்திக் கொண்டு அதை எனக்கு கொடுக்க வேண்டும். இந்த பாதுகைகளை நான் எடுத்துச் சென்று அவற்றை ராஜ்யத்திலே சிம்ஹாசனத்தில் அமர்த்திவிட்டு நான் அவற்றுக்கு தாசனாக இருந்து ராஜ்யத்தை காக்கிறேன். ராஜா என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன் பாதுகைக்கு ஒரு தாசனாக நிர்வாகத்தை மட்டும் நான் பார்த்து கொள்கிறேன். நந்தி கிராமத்தில் இருந்து கொள்வேன். சதுர்தசேஹி சம்பூர்ணே தவாகமன ஆகாங்ஷன்னு வசன்வை நயனம் பகிஹி தவ பாதுகையோர் ன்யஸ்ய க்ஷந்தவ்யம் சன்யதத்ரம் பரந்தப. நான் ஆட்சி செய்கிறேன். 14வது ஆண்டு முடிந்து 15வது ஆண்டு முதல் நாள் காலை நீ அயோத்தியில் இருக்க வேண்டும். நீ வராமல் போனால் நான் தீக்குளித்து விடுவேன் என்று சொன்னார். சதுர்தசேஹி சம்பூர்ணே வருஷே அஹனி ரகுத்தம ந திரஷ்டாமி எதித்வாம் தூ பிரவேக்ஷ்யாமி ஹுதாசனம். 15வது ஆண்டு முதல் நாள் காலை உன்னை காணவில்லை என்றால் ஹுதாசனம் அக்னிக்குள்ளே நான் குதித்து விடுவேன் என்று பரதன் சொன்னான். ராமனும் பாதுகையை தான் சாத்திக் கொண்டு பாதுகையை எடுத்து பரதனிடத்தில் கொடுத்தார். பரதன் தலையால் ஏந்தி கொண்டான். ராமனை பிரதட்சணமாக வந்து ஆருரோக ரதம் ஹிருஷ்டஹா என்று வால்மீகி தெரிவிக்கிறார். ஆனந்தத்தோடு தன்னுடைய தேரிலே ஏறினான். என்ன ஆனந்தம்! அவன் ஆசைப்பட்டு வந்தது நடக்கவில்லை. ராமனோடு சேர்ந்து இருக்க வேண்டும், ராமன் நாட்டுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அது நடக்கவில்லை. ஆனால் ஆனந்தமாக தேரில் ஏறினான்னு வால்மீகி தெரிவிக்கிறார். ஏனென்றால் பரதனுக்கு 2 நடக்க வேண்டும். ஒன்று அனிஷ்டம் தொலைய வேண்டும், மற்றொன்று இஷ்டம் கிடைக்க வேண்டும். அவனுக்கு அனிஷ்டம் என்ன? தான் ஸ்வதந்திரன், தான் ராஜா என்கிற நிலை இருக்கக்கூடாது. தன்னுடைய தலையில் ராஜ்யம் இருக்கக்கூடாது. அது இருந்தால் அது அனிஷ்டம். அப்ப தான் சுயேட்சையாக நடக்கலாம், தான் ஸ்வதந்திரன் என்று சொன்னதாக ஆகும். நான் ராமனுக்கு தாசன். அப்ப என் தலையில் ராஜ்யம் இருக்கக்கூடாது. இது ஒரு எண்ணம். ராமன் நாட்டுக்கு மறுபடியும் வர வேண்டும் என்பது மற்றொரு எண்ணம். இந்த இரண்டில் ஒன்று நடந்தது, மற்றொன்று நடக்கவில்லை. தான் சுதந்திரன் என்கிற எண்ணம் சென்று விட்டது. எப்போது பாதுகையை கொடுத்து இதை அரசனாக வைத்து நீ ஆண்டு கொண்டுவான்னு ராமன் சொன்னாரோ, பரதன் அரசன் அல்ல. அப்ப மகிழ்ச்சி. ஆருரோக ரதம் ஹிருஷ்டஹான்னு சொன்னார். ஆனால் ராமன் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டது நடக்கவில்லை. அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? பரதன் சரணாகதி செய்தான் ராமனிடத்தில். ஆனாலும் சரணாகதி பலிக்காமல் போயிற்று. ஏன் பலிக்கவில்லை? சரணாகதி செய்தால் தப்பவே தப்பாது, பலிக்கும்னு சொல்வாள். என்னால் யாரிடத்தில் சரணாகதி செய்கிறோமோ அவருடைய மனதுக்கே பிடிக்காத ஒன்றை பிரார்த்தித்தால் ஒரு நாளும் நடக்காது. சரண்யனுடைய ஹிருதயத்துக்கு அனுசாரியாக இருக்க வேண்டும். இவன் ராமனிடத்தில் பிரார்த்திக்கும் போது ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும், தந்தையினுடைய வாக்கியத்தை காக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தில் இருக்கிறார். அதற்கு முரண்பட்டு பரதன் பிரார்த்தித்தால் சரணாகதியே கூட பலிக்காது. குஹன் சரணாகதி செய்தான், பலித்தது. காகாசுரன் சரணாகதி செய்தான், பலித்தது. ஆனால் இப்பேற்பட்ட பரதன் செய்தால் பலிக்கவில்லையே என்றால் பரதன் ராமனுக்கு பிடித்ததை கேட்கவில்லை. காகாசுரன் என்ன கேட்டான்? உயிரை காத்து கொடுக்க வேண்டும்னு கேட்டான், நடந்தது. குஹன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தோழனாகனு கேட்டால் நடந்தது. இங்கு ராமனுக்கு வருவதற்கு ஆசை இல்லாதபடியால் பரதன் கேட்டது நடக்கவில்லை. ஆனால் அனிஷ்டம் தொலைந்து விட்டது. தனக்கு பிடிக்காத எதுவோ அது நீங்கிவிட்டது என்றபடியால் ஆனந்தமாக பரதன் தேரில் ஏறினான். அப்ப இதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டோம்? முதலில் ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய, அச்சேதன பொருள் எப்படி பகவானுக்கு சொத்தோ அதே போல் ஜீவாத்மாவும் பகவானுக்கு சொத்து. இது ஒரு முக்கியமான கருத்து. மற்றொன்று, லக்ஷ்மணன் அளவுக்கு உயர்ந்த பக்தனாக இருந்தாலும் பாகவதர்களிடத்தில் அபச்சாரப்பட்டால் பகவான் பொறுப்பதே கிடையாது. 2வது தெரிந்து கொண்டோம். 3வது, இன்றைக்கு பார்த்தோமே, கௌசல்ய என்ன, வசிஷ்டர் என்ன, பரத்வாஜர் என்ன, குஹன் என்ன, இத்தனை பேரும் பரதனை சந்தேகப்பட்டார்கள். பரதன் எந்த குற்றமும் செய்யவில்லை. ஆனால் ஏன் மறுபடியும் மறுபடியும் துன்புறுத்தப்பட்டான், வார்த்தைகளால் குத்தப்பட்டான் என்றால், யதாஹ்யைவேஷ ஏதஸ்மின் அதிருஷ்யே அனாத்மே அனிருக்தே அனிலயனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ அபயங்கதோ பவதி யதாஹ்யைவேஷ ஏதஸ்மின் உதரம் அந்தரம் குருதே அத தஸ்ய பயம் பவதி என்று தைத்திரிய உபனிஷத் சொல்லுகிறது. பகவானோட நிழல்ல நாம் இருக்கோமோ இல்லையோ, எதுவரையில் அவனிடத்திலிருந்து விலகாமல் அவன் திருவடிகளோடேயே இருக்கிறோமோ அதசகா அபயங்கதோ பவதி. அபயம், எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. மனதில் ராமன் இருந்து கொண்டே இருந்தால், அவர் நிழலிலிருந்து விலகாமல் இருந்தால், லக்ஷ்மணன் எந்த கஷ்டமும் படலையே. 14 ஆண்டுகள் சுகமாக ராமனோடு இருந்தார். ஏன்? பிரியாமல் கூட இருந்தபடியால் எந்த அபவாதம்.
ஊர்ல யாராவது லக்ஷ்மணன் தப்பா பேசியிருப்பாளா? ஒருத்தரும் தவறாக நினைத்தது கிடையாது. ஏனென்றால் கூடையே இருந்தார். பரதன் செய்த ஒரே தவறு ராமனிடத்திலிருந்து விலகிவிட்டார். மாமன் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று ராமனிடத்திலிருந்து சிறிது நேரம் விலகினாரோ இல்லையோ, யதாஹி வைஷ ஏதஸ்மின் உதரம் அந்தரம் குருத்தே. அந்தரம் என்றால் இடைவெளி. பகவானுக்கும் நமக்கும் இடையில் சிறு இடைவெளி வந்துவிட்டாலும் அத தஸ்ய பயம் பவதி. இந்த சம்சாரம் சூழ்ந்து கொள்ளும். எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் பயம்தான் மிஞ்சும். பீம பவாரணவோதரே. இந்த சம்சாரமே நமக்கு பயத்தை கொடுக்கக்கூடியது, பயம் போக்கக்கூடியது பகவானுடைய திருவடி ஒன்றுதான். அதோடு சேர்ந்தே இருந்தான். லக்ஷ்மணன் வாழ்ந்து போனான். அதிலிருந்து சிறிது காலம் விலகினான். அதற்கான என்ன, அதற்கு தான் பிரத்யாகாரம் செய்ய வேண்டுமோ, என்ன பட வேண்டுமோ அனைத்தையும் பகவான் பட்டான். அப்ப பரதனுடைய சரித்திரம் காட்டுவது பகவான் நிழலிலிருந்து விலகவே கூடாது. உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு ஆழ்வார் பிரார்த்தித்தார். சரணாகதி பண்ணும்பொழுது உன் அடிக்கு கீழ், உன் திருவடியை பற்றுகிறேன்னா சொல்லலை, திருவடிக்கு கீழே போய் உட்காந்துக்கணுமா ஆழ்வாருக்கு. அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஆண்டாளும் தெரிவித்தாளே, அங்கண்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே. அந்த படுக்கைக்கு கீழே போய் இனி விலக மாட்டேன் என்று இருந்தால் பயமில்லாமல் இருக்கலாம். நான் தனியாக மேலே மாளிகையில் இருக்கிறேன், மேலே இருக்கிறேன்னு சொன்னால் பயந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்ப பரதனுடைய மேன்மை, இத்தனை தவறுகள் ஏற்பட்டாலும், தன்னை அனைவரும் தவறாக நினைத்தாலும் தன் பக்தி மாறாமல் இருந்தான். பாரதந்திரியம் எப்பேற்பட்டது என்று காட்டிக் கொடுத்தான். அப்படி செய்தபடியால் பாதுகை பரதனை தேர்ந்தெடுத்து அனுகிரகித்தது. ராமனும் பாதுகையும் முதலில் புறப்பட்டார்கள். ராமன் மட்டும் மேலே காட்டுக்கு சென்றார். பாதுகை பரதனோட திரும்பி வந்துடுத்தோ இல்லையோ. இதை ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பாதுகா சஹஸ்ரம்னு ஒரு கிரந்தம் எழுதியுள்ளார். 1000 ஸ்லோகங்களாலே பகவானுடைய பாதுகையின் ஏற்றத்தை சொல்லுகிறார். அதில் சொல்லிருக்கிறார், காலை ஒரு சிங்கம் தூங்கி எழுந்தது. வெளியிலே வேட்டைக்கு செல்ல வேண்டும். சிங்கம், பெண் சிங்கம், குட்டி சிங்கம் மூவருமாக ஒரு குகைக்குள்ளே உள்ளார்கள். ஆண் சிங்கம் புறப்பட போகிறது. மூவருமாக குகையினுடைய வாசல் வரைக்கும் வந்தார்கள். அதற்கு மேலே பெண் சிங்கம் குட்டியை அணைத்து கொண்டு மறுபடியும் குகைக்குள் வந்துவிடும். ஆண் சிங்கம் மட்டும் வெளியே வேட்டைக்கு செல்லும். அதே போலத்தான் ராமனுடைய பாதுகை, பரதன் என்று மூவரும் சித்திரக்கூட்டத்துக்கு சென்றார்கள். ராமன் மட்டும் மேலே தெற்கு நோக்கி சென்றார். பாதுகைதான் பெண் சிங்கம், குட்டிதான் பரதன். அந்த பெண் சிங்கம் குட்டியை அணைத்து கொண்டு மறுபடியும் வருமா போலே பாதுகை பரதனை அணைத்து கொண்டு மறுபடியும் அயோத்திக்கு வந்து சேர்ந்தது. அப்படி ஏன் குட்டி சிங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த பெரிய சிங்கத்துக்கு நான் தனையன், நான் அடிமைன்னு ஏற்றுக்கொண்டால் அப்போது பகவானுடைய திருவடி நிலைகள் நம்மை காக்கின்றன என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அழகான ரூபணம். அப்ப பகவான் மேலே வெளியே செல்கிறான், பாதுகைதான் நம்மை ரட்சிக்கிறது. அந்த பாதுகையின் ஏற்றத்தை காட்டிக் கொடுத்தவர் பரதாழ்வான். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாரணாய பக்தி பாஜாம் என்று தெரிவிக்கிறார்கள். அப்பேற்பட்ட பரதன் ராமனுடைய திருவடி நிலைகளை தன்னுடைய தலையால் தாங்கிக் கொண்டு இன்று இரவு முழுவதும் இருக்கட்டும். மேலே என்ன நடந்தது கதையில் என்பதை நாளைய தினம் அனுபவிக்கலாம்.